பிரெக்னென்ட் ஆன பிறகு என்ன சொல்லுவாங்க பிள்ளைய பார்த்து? बच्चा जब उत्पन्न होता है, தம்பி நல்லா இருக்கிறியாப்பா, माँ अच्छा बात करती है, தம்பி நல்லா இருக்கிறியாப்பா, अंदर बच्चे के साथ अच्छा बात करती என்னப்பா வேணும்? है, ऐसे बोलते हैं ना माँ। ராஜா, बच्चा पैदा होने से पहले ऐसे बोलते हैं ना माँ। உங்க உறுப்பு கிட்ட நீங்க பேசணும். ऐसे आप अपने देह से बात करना है, உறுப்பு சொல்லுது, अंदर के अंग बोलेंगे। ஆனா உலகம் என்ன பண்ணுது? लेकिन संसार लोग क्या करते हैं? கஷ்டப்படு, நல்லா கஷ்டப்படு, நல்லா बहुत கஷ்டப்படு. कष्ट से काम करते हैं। ஆனா வேதம் சொல்லுது, लेकिन पवित्र शास्त्र में எவ்வளவு பெரிய பைபிள் வச்சிருக்கீங்க, कितना बड़ा बाइबल रखे हो, எல்லாருக்கும் வசனம் அனுப்புறீங்களா? सभी को वचन आप यूट्यूब அதெல்லாம் கிடையாது. बेच रहे हो। தயவுல வாழ்றியா? आप दया में जी रहे हो, கடவுள தயவுல வாழ்றியா? प्रभु की दया में जी रहे हो, நீதான் தேவனுடைய பிள்ளை. तभी तुम प्रभु की संतान हो। புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. जिसने हमें नई वाचा के सेवक होने के योग्य भी किया। பாருங்க, நம்ம இதுதான் வரிசையா பார்த்துட்டு இருக்கிறோம், பல வாரங்களா பார்க்குறோம். यही वचन को हम देखते आ रहे हैं, புது உடன்படிக்கை. नई वाचा। போன வாரம் கிட்டத்தட்ட நான் 17-18 நிமிஷம் சொன்னதையே சொல்லியிருக்கிறேன். पिछले हफ्ते मैंने பார்த்ததையே சொல்லியிருக்கிறேன். 17 से 18 मिनट फिर से मैंने वही बातों को दोहराया। அது வேதத்தினுடைய கருத்து. அது वो तो वेद पुस्तक से लिया गया है। பாருங்க, வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லிக்கிறது, இங்கே சொல்லியிருக்கோம், இங்கே சொல்லியிருக்கோம், அங்கே சொல்லியிருக்கோம், அப்படி சொல்லினே இருப்பாங்க. அதை पवित्र शास्त्र में एक एक अध्याय में भी एक एक वही वचन दोहराया जाता है। ஆகவே 17-18 நிமிஷம் நான் இப்போ அதை ஏற்கனவே சொன்னதே சொல்லியிருக்கிறேன். हफ्ते मैंने 17 से 18 मिनट एक ही बात को दोहराते गया था मैं। எத்தனை பேர் இதை போன வாரம் மெசேஜ் கேட்டீங்க? कितने लोग पिछले हफ्ते का போன வாரம் மெசேஜ் யார் உண்மையாக சொல்லுங்க, யார் கேட்டீங்க? कितने लोग सुने? யாரும் கேட்கல. आपने नहीं सुना? அப்புறம் எப்படி சார் நல்லா ஆவீங்க? फिर आपको சார் இதில் யூடியூப்ல இருக்குது சார். यूट्यूब में मैंने डाला था। சார் வாழ்க்கை நீங்கள் நல்லா ஆகணும்னா இது நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் உயர போகிறது இல்லை. आपका जीवन अच्छा होने से आपके काम से नहीं बढ़ेंगे आप। அப்போது போன வாரத்து கேட்டிங்களாப்பா? पिछले हफ्ते आपने देखा था। என்ன சார் பண்ணுறீங்க? அப்புறம் எதுக்கு சார் வரீங்க சர்ச்சுக்கு? आप फिर कलिशे में क्यों आ रहे हैं? சார் ஒரு வாரத்தில் மெசேஜ் 2 ட்ரிப்பாவது கேளுங்க சார். मैसेज को आप 2 बार तो कम से कम सुनना है। எப்படி அப்போ நல்லா ஆக முடியும்? फिर कैसे आपका जीवन बदलेगा? நான் நினைக்கிறேன், உங்கள் சம்பளத்தில் வாழ போகிறீங்களா? क्या आप आपके तनख्वाह में ही जी लेंगे? படி கூட ஏற மாட்டீங்க. आप तो सीढ़ी भी नहीं चढ़ सकते। நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். मैं बोल रहा हूँ, தேவனுடைய வார்த்தை எதுக்கு நம்ம கேட்க प्रभु வரோம்? की वचन क्यों हम सुन रहे हैं? இந்த வார்த்தையை மாதிரி நீங்கள் மாறணும். इस वचन के अनुसार आपका जिंदगी நான் நடுவில் बदलना है। சொல்ல போகிறேன், அதை தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண मैं போகிறேன். वही प्रचार करने वाला हूँ। இது வேற இங்கே இருக்கிறது இல்லை, ये सिर्फ यहाँ पर नहीं है, पवित्र இது शास्त्र மாதிரி ஆகணும் நம்ம. इसी की तरह हमारा जीवन बदलना है। எத்தனை பேர் மேட்சிங் ப்ளவுஸ் வாங்க போறீங்க? பார்த்துக்கிறீங்களா? மேட்சிங் कितने ப்ளவுஸ் लोग வாங்க. मैचिंग ब्लाउज मैचिंग खरीदने ब्लाउज जा रहे हो? லேடிஸ் மேட்சிங் ஷர்ட், மேட்சிங் ப்ளவுஸ். मैचिंग ब्लाउज मैचिंग அந்த शर्ट खरीदने जा உள்ள रहे हैं ना? அந்த கேட்பாங்க பாரு, சார் இதே மாதிரி இந்த கலர் இந்த கலர், मैचिंग में चाहिए करके அந்த आप जाके மேட்சிங் மாதிரி வாங்குவாங்க பார்த்தீங்களா? जाके खरीदने जाते हैं दुकान में। அந்த மாதிரி இந்த வார்த்தையை மாதிரி மேட்ச் ஆகணும். நீங்க इसी तरह ये वचन के साथ हम मैच होना எதுமே है। கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? இதுல மேட்ச் ஆகுறதுக்கு தான் கடவுள் இந்த வசனத்தை கொடுத்துக்கிறாரு. वचन के साथ हम मैच होना है। நீங்க வேற இது வேற இருந்துச்சுன்னா வேஸ்ட். आप अलग और वचन अलग करके कभी नहीं सोचना। மேட்சிங் ப்ளவுஸ் மட்டும் கேட்டா மட்டும் போதாது. इस तरह मैचिंग ब्लाउज पूछते हैं आप, மேட்சிங் ட்ரெஸ் போட்டா போதாது. मैचिंग ड्रेस पहनना இந்த काफी வார்த்தை नहीं है। உங்களுக்கு மேட்சிங் ஆகணும். ये जो वचन है वो आपके साथ भी मैच होना है। அதுக்கு தான் கடவுள் இந்த வார்த்தையை கொடுத்துக்கிறாரு. इसलिए प्रभु ने हमारे लिए दिया வார்த்தை ஒரு மாதிரி நீங்க ஒரு மாதிரி இருக்கலாம். இப்போ वचन एक जैसे हम एक जैसे अभी रहेंगे। ஏன் வார்த்தையை கேட்குறோம்? क्यों हम वचन को सुन रहे हैं? நான் இந்த வார்த்தையே போலவே மேட்சிங் ஆகிறதுக்கு தான் எனக்கு வார்த்தையை கொடுத்துக்கிறாரு वचन கர்த்தர். के अनुसार हम बदलना है और मैच होना है, इसलिए वचन दिया गया है। அதை தான் திருப்பி நான் பேச போறேன் நடுவுல. इसके बारे में சும்மா இது மேல மட்டும் बताने சொல்றேன். वाला हूँ। சும்மா விளையாட்டு கிடையாதுங்க. ये खेल नहीं है। நிறைய பேர் பாருங்க, ஏதோ அதான் சொன்னேன், கண்மூடித்தனமா வாழ்றது கிடையாது. एकदम आंख बंद करके ऐसा नहीं जीना है। சீரியஸ், इसको सीरियसली ஒரு लेना है। வெறிதனம். इसमें बहुत ही सीरियसली கிறிஸ்தவ வாழ்க்கையில வெறிதனமா வாழணும். मसीही जीवन आप बहुत ही ध्यान से लेना है। உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லிக்குது. ये दुनिया को हिलाने वाले यहाँ पर हैं करके लोग सोचना है। சீஷர்ல பார்த்து உலகத்தை கலக்கிற இங்கே வந்துட்டாங்க. दुनिया को हिलाने वाले हम हैं। உங்களை பத்தி சொல்லணும், உலகத்தை கலக்கிறவங்க நீங்க தான். आपको देख के लोग बोलना है दुनिया को हिलाने वाले பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகத்தை கலக்கிறவங்க நீங்க தான்.
आप अगल बगल में बोलिए, आप வாய் திறந்து சொல்றீங்களா? आप मुंह खोल के சொல்லுங்க, புக் बोलिए, போல புக் போல. मुंह खोल के बोलिए। உலகத்தை கலக்குறவங்க நீங்க தான். दुनिया को हिलाने वाले आप हैं। வாயெல்லாம் திறக்கலன்னு வச்சுங்க, अगर அவ்வளவுதான். मुंह नहीं खोलने से ऐसे, ஏன்னா தேவன் இப்படி தான் படைச்சிக்கிறாரு. क्योंकि प्रभु ने ऐसे हमें बनाया है। ஆமா, வீட்ல போய் ஊமையா இருப்பீங்களா? क्या घर में आप गूंगे बन के बैठे रहोगे? வீட்ல பேச மாட்டீங்களா? क्या घर में बात नहीं करते? அப்படியே ऐसे தூங்கிடுவீங்களா? ऐसे जाके ऐसे सो जाओगे क्या? பேசுறீங்கல்ல, आप बात करेंगे ना घर में, இதெல்லாம் பேசுங்க. ऐसे वचन को निकाल के आप बात करिए। சரி, அப்ப பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது புது உடன்படிக்கை. नई वाचा के बारे में बता அது வந்து ஜீவனா இருக்குது. नई वाचा जो है वो जीवन நான் है। ஏற்கனவே திருப்பி சொல்ல போறதில்ல, நிறைய சொல்லிட்டேன். मैं फिर से नहीं बोलने वाला இன்னைக்கு हूँ। ஸ்ட்ரெயிட்டாவே போயிடுவோம். अभी हम मैसेज में चले जाएंगे। போன வாரம் விட்டது எந்த இடம்? உபாக புஸ்தகத்துல पिछले हफ्ता हमने 29ஆம் அதிகாரத்துல 10ல இருந்து 15 வரைக்கும் வாசிச்சு முடிச்சோம். पिछले हफ्ते हमने व्यवस्था विवरण, அதுல என்ன வாசிச்சு முடிச்சோம்? इसमें क्या पढ़ा था हमने? அற்புதமான காரியங்களை பேசினார் ஆண்டவர். अद्भुत रूप से प्रभु ने हमसे बात किया। எல்லாரும் வந்து உங்களுடைய வேலைக்காரிலாம் உங்களுக்கு இருப்பாங்கன்னு பார்த்தோம். आपको आपके लिए नौकर नौकरानियां आएंगे करके हमने बोला था। போன வாரம் கேட்டிங்களா? உங்களுக்கு வேலைக்காரன் பாரு சாம்தேவ் ஆட்றார். आपने सुना था, வேலைக்காரிங்க இருப்பாங்க. नौकर नौकरानियां आपके होंगे। அதை வாட்சி பார்த்தீங்கன்னா அதுல இருக்குது. इसमें आप पढ़ के देखने से आपको मालूम ஆமா, होगा। இன்னைக்கு நீங்க வேலை செஞ்சுக்கலாம். अभी आप कहीं पर काम कर உங்க रहे வீட்டு வேலையை होंगे, आपके घर का काम भी आप ही कर रहे हैं। கடவுள் சொல்றாரு, உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை என்பது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் மரணம் உயிர்த்த அந்த பந்தி உடன்படிக்கை. அது प्रभु भोज के द्वारा हमारे साथ वाचा बांधा गया है। சிலுவையில நடந்தது தான் உடன்படிக்கை. जो क्रूस में हमारे साथ वाचा बांधा था, அந்த சிலுவையில நடந்ததை நீங்க விசுவாசிக்கிறீங்க. वो क्रूस में जो हुआ उस पर आप विश्वास करने से, சிலுவையில நடந்ததை மாசம் மாசம் நம்ம அனுபவிக்கிறோம். वो क्रूस पे जो हुआ वो हर महीना हम प्रभु भोज भी ले रहे அப்ப हैं। அந்த உடன்படிக்கை என்ன இருக்குது? वो वाचा क्या है? எல்லாம் என்னென்ன நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் இருக்குது. ये हमने जो कुछ भी वचन में देखा वो सब उसमें है। அதை சொல்றாரு பாருங்க, வேலைக்காரிலாம் இருப்பாங்களா உங்களுக்கு? नौकर नौकरानियां भी हमारे आएंगे। 13 வாசிக்கிறேன். इसमें 13 वचन पढ़ेंगे। உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் விறகுக்காரனும் உங்கள் தண்ணீர்காரனுமான அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாய கர்த்தராகிய சமூகத்திலே நிற்கிறார்களே. इसमें 11 पढ़ेंगे। क्या तुम्हारे बाल बच्चे और स्त्रियां, क्या लकड़हारे, क्या पानी भरने वाले, क्या तेरी छावनी में रहने वाले परदेसी, तुम सब के सब अपने परमेश्वर यहोवा के सामने इसलिए खड़े हुए हो। 15 சொல்லுது, इसमें 15 में है, இங்க நம்மோடு கூட இராதவர்கள் கூட அப்படின்னு போட்டுக்குது. परंतु उनको भी जो आज हमारे संग यहाँ हमारे அப்படியே நம்முடைய சந்ததியை கூட சொல்லுது. हमारे वंशज के बारे में भी बताया गया। சந்ததி இல்ல, अभी नहीं, இராதவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டாராம். जो हमारे साथ अभी नहीं है उनके संग भी उन्होंने वाचा बांधा। 15 வாசிக்கிற பாரு, இன்று இங்கே நம்மோடு கூட நாம் நம்முடைய தேவனாய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாயும் இன்று இங்கே நம்மோடு இராதவர்களோடு கூடயும் அதை பண்ணுகிறேன். यहाँ हमारे परमेश्वर यहोवा के सामने खड़े हैं और जो आज यहाँ हमारे संग नहीं हैं उनके सहभागी करता हूँ। அப்ப பாருங்க, தண்ணீர்காரர், விறகுக்காரன், அதெல்லாம் யாரு? पानी भरने वाले, लकड़हारे, நம்முடைய வேலைக்காரர்கள், ये सब हमारे नौकर हैं। உங்களுக்கு வேலைக்காரிகளா இருப்பாங்க. हमारे काम करने वाले, நான் சொன்னேன்ல, உங்க காம்பவுண்ட்ல வாட்ச்மேன் இருப்பான், आपके कंपाउंड में वॉचमैन खड़ा रहेगा, தோட்டக்காரன் இருப்பான், बगीचे माली खड़ा கார் रहेगा, டிரைவர் இருப்பான். कार ड्राइवर खड़ा रहेगा, ஆமா, எல்லாம் பால் வாங்குறதுக்கு தண்ணி எல்லாத்துக்கும் ஆள் இருப்பான். दूध खरीद के लेके आने के लिए सबके लिए नौकर होंगे। ஏன்னா உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. क्योंकि यहाँ पर वाचा बांधा है। நீங்கள் நானும் ராஜாக்களா வாழ்றதுக்காக. और आप राजा और रानी के जैसे जीना है। அது மட்டும் நம்ம கூட இராதவர்கள் கூட, जो हमारे संग अभी नहीं है, இன்னும் வரக்கூடிய மக்களுக்கும் உடன்படிக்கை பண்ணிட்டாராம். में जो आने वाले हैं उनके लिए भी यहाँ पर वाचा बांधा है। ஆகவே இதெல்லாம் வந்து திருவிருந்து அனுசரிக்கிறீங்களா? ये हम जब प्रभु भोज लेते हैं, அது உடன்படிக்கை. उसके साथ ही वाचा அது बांध உடன்படிக்கை दिया கை गया है। வச்சிட்டீங்கன்னா प्रभु भोज आपने जब छू लिया, இதெல்லாம் அதுல இன்க்ளூடிங் இருக்குது. ये सब उसमें शामिल हो जाता है। நான் போன வாரம் சொன்னேன்ல, मैंने पिछले ஒரு हफ्ते பையன் கப்பல்ல போறான், एक बालक जो जहाज में जा रहा था करके बोला था। ஒரு மாசம் வரைக்கும் கப்பல் பிரயாணம் பண்றான். 1 महीना तक उसने सफर किया था। ஆனா போய் அவன் ஒண்ணுமே சாப்பிடாத போறான். वो बिना खाना खाए वो 1 महीना वहां गया। அவன்கிட்ட இருக்கிற उसके पास जो முறுக்கையும் அந்த தட்டையும் சாப்பிட்டு போறான். उसके पास जो उसके साथ जो स्नैक्स था सिर्फ उसी को खा के गया। वो ஆளு ஒரு மாசம் போய் ஒல்லியா போய் இறங்குறான். वो 1 महीने के बाद एकदम दुबला पतला हो गया था। அவரை வந்து
அழைச்சின்னு போறவர் வந்து நிக்கிறாரு, தெரியல அடையாளம். उसको लेके जाने के लिए एक जने आए थे, उसको वो पहचान नहीं पा रहा था। वो அவனை கேட்டார், ஏன்பா இப்படி இருக்கிறேன்னு கேட்டதுக்கு, क्यों इतना दुबला है करके पूछने से, சார் ஒரு மாசமா ஒண்ணுமே சாப்பிடல சார்ன்றான். मैंने 1 महीने से கப்பல்ல खाना नहीं खाया बोला था वो। வேற டிக்கெட்டுக்கு தான் காசு இருக்குது எனக்கு, सिर्फ मेरे पास टिकट के लिए पैसा था, எதுவும் மற்ற சாப்பாடுக்கெல்லாம் காசு எடுத்து வரல. कुछ खाना खरीद के मैंने नहीं खाया बोला था। அவர் டிக்கெட் வாங்கி பார்த்து, वो टिकट को लेके वो जने டிக்கெட் पूछे, திருப்பி பாத்தியான்னு கேட்டாரு. उसके पीछे लिखा है बोला था, இந்த டிக்கெட்லயே இன்க்ளூடிங் சாப்பாடு, ஒரு மாசம் சாப்பாடும் இருக்குது அப்படினாரு. ये टिकट के साथ ही तुम्हारा खाना भी शामिल है करके उन्होंने बोला ஆனா था। அந்த புத்தி இல்லையா அவனுக்கு, लेकिन उसके पास दिमाग नहीं था वो। அத மாதிரி உடன்படிக்கைக்குள்ள, उसी तरह ये वाचा में, இந்த வேதத்தினுடைய உடன்படிக்கைக்குள்ள ये पवित्र शास्त्र में जो वाचा எல்லாமே இருக்குது சார். ये वाचा के अंदर வேலைக்காரன், வேலைக்காரிகள், சம்பளம், வீடு, பங்களா, எல்லாம் உயர்வு எல்லாமே இருக்குது. हमारे लिए सब कुछ शामिल है ये वाचा में। வெறும் பாவ மன்னிப்பு, பரலோக வாழ்வு மட்டும் இல்ல, सिर्फ पाप की क्षमा और स्वर्गलोक नहीं है, ராஜ வாழ்க்கையை இந்த உடன்படிக்கையில கொடுத்திருக்கிறார். राजा के जैसे हम नीचे पृथ्वी में भी जिएंगे। आमीन। சும்மா வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுக்காக இல்ல, सिर्फ कलिश में आके बैठ के जाने के लिए नहीं, ஏன்னா மக்கள் அப்படியே பிரசங்கம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. क्योंकि लोग ऐसे प्रचार कर रहे हैं। விளங்குதுங்களா? आपको समझ में आ போட்டுக்குதா रहा है? இல்லையா? விறகுக்காரன், தண்ணீர்காரன், यहाँ पर लिखा है ना, पानी भरने वाले, लकड़हारे, எல்லாத்துக்கும் ஆளு. सबके लिए काम वाले होंगे। பாருங்க, போன வாரம் சொன்னது ஞாபகம் படுத்திட்டேன். मैंने पिछले हफ्ता जो बोला था उसको याद दिला रहा हूँ। இந்த வாரம் கேளுங்க, अभी फिर से जाके போன आप வாரம் सुनिए। பேசுனதுல கேளுங்க, पिछले हफ्ते जो बताया இந்த था வாரம் उसको பேசுறது सुनिए। புதன்கிழமை போட்டு கேளுங்க. इस हफ्ता जो बात करेंगे இது वो ஏத்துங்க. बुधवार के दिन डालेंगे, आप सुनिए। சும்மா இந்த உங்களுக்கு வர சம்பளத்தை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா आप ஒண்ணே अपने நடக்காது. तनख्वाह की ओर देखने से कुछ भी नहीं होगा। நீங்க ராஜாவும் ஆக முடியாது, கூஜாவும் ஆக முடியாது. आप राजा नहीं बन सकते, நீங்க வேலைக்காரங்களா இருப்பீங்க, உங்களுக்கு வேலைக்காரியா இருக்க மாட்டாங்க. आप फिर काम करने वाले होंगे। இது உங்களுக்கு வேலைக்காரன், வேலைக்காரி ராஜாவாக்கிடும் உங்களை. ये आपको राजा बनाएगा। ஆகவே தான் இதை கேளுங்க. इसलिए ये वचन को सुनिए। आप சும்மா செல்ல நோண்டி வேஸ்ட் ऐसे பண்ணிருக்காரு ही டைம் फोन எல்லாம். उठा के बैठे नहीं रहना, சீரியஸா வாழ்ந்து பாருங்க. एकदम सीरियसली आप जीना है। அல்லேலூயா. आमीन। நான் கோவமாக்குதா? கோவமாக்குதா? मैं गुस्से में என்ன बात பண்றது? कर रहा हूं। பிள்ளைங்க நல்லா வரலன்னா கொஞ்சம் அப்பா கோவமா தான் பேச வேண்டியதா क्यों இருக்குது. बच्चे अच्छे आना है इसलिए पिता को ऐसा बोलना पड़ता है ஆமா, சும்மா தடி கொடுக்க முடியுமா? कि ऐसे नहीं हम सरा सकते हैं। ஏய் சாப்பிடுறா, அப்பதான் நல்லா ஆவே. हाँ, तुम अच्छा अपनी खाना ड्रोन ले। खाओ, गुस्से में बोलना पड़ता ஆமா, है। உன் உடம்புக்காக தான் சொல்றோம். तुम्हारे लिए बता रहा हूँ मैं। அப்படியே அப்பா சொல்றாரா இல்லையா? जैसे पिता बोलते हैं वैसे அத मैं மாதிரி बोल தான் रहा ஒரு ஊழியக்காரர் அப்படி சொல்றாரு. हूँ। वैसे ही मैं भी आपको बोल रहा हूँ। இருக்கீங்களா? आप है। பாருங்க, அப்ப இதோட முடிச்சோம். हमने इसमें खत्म किया था। நெகோமியா புஸ்தகம் अभी हम नेहेमिया लेंगे। 614 பக்கம் இருக்குது. 614 பக்கம் नेहेमिया பேஜ் கூட சொல்றேன். நெகோமியா 9 नेहेमिया में 9:21. இப்படி 40 வருஷமாக இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. வாசிங்க. नयन का 21 पढ़ेंगे। 40 वर्ष तक तू जंगल में उनका ऐसा पालन पोषण करता रहा कि उनका कुछ घटी ना हुई, ना तो उनके वस्त्र पुराने हुए और ना उनके पाँव में सूजन हुई। பாருங்க, திருப்பி என்ன பண்றோம்? ஏற்கனவே வாசிச்சதுல மற்ற இடத்துல வாசிச்சோம் இதே மாதிரி. हमने पहले भी पढ़ा था, பல இடத்துல இதே வசனங்களை வாசின்னு வரும். बार बार ये वचन दोहरा रहे हैं। ஏன் வசனம் எல்லா இடத்துலயும் ஆவியான அங்கங்க எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் सभी में हमें पवित्र आत्मा ऐसा वचन लिख के दिया है, நம்முடைய கவனத்தை திருப்ப சொல்றாரு. இப்படி வை, இந்த கவனத்தை கவனி. क्योंकि हम इसमें ध्यान देना है, इसलिए ये वचन लिखा गया வேற है। உபாகத்துல சொல்லல, सिर्फ व्यवस्था विवरण में எல்லா இடத்துலயும் இதே பத்தி சொல்லின்னு வருது. अभी यहाँ पर भी वचन दिया गया। அவங்க 40 வருஷமா நடத்தினாரு, 40 साल से हमें चलाए, உன்னை நடத்துவாரா நடத்த மாட்டாரா? हमें भी अगुवाई करेंगे। சொல்லுங்க, 40 வருஷமா நடத்தினவர் உன்னை நடத்துவாரா நடத்த மாட்டாரா? 40 साल जो जैसे मिस्र को நம்மளுக்கு இதே திக்குன்னு இருக்குது பாருங்க. हमें भी अगुवाई करेंगे। பக்கு பையன் இருக்காரு, எங்க ஃப்ரெண்டு, என்னோட தெரிஞ்ச பையன். मेरा जान पहचान का एक लड़का है। அவங்க தாத்தாவை பார்த்த உடனே, वो अपने दादा को देखते, தாத்தா இவனை பார்த்த உடனே दादा इसको देखने से அவன் சொல்லுவான் பக்குன்னு சொல்லுவாராம் அவரு. உன்னை பார்த்தாலே எனக்கு பக்குன்னு. दादा बोलते हैं पोते को देखने से मुझे बहुत घबराहट हो रही है, ஏன்னா எதனா பண்ணிடுவான் அவன், कुछ कर देगा करके। என்ன பார்த்த உடனே தாத்தா பக்குன்னு ஆயிட்டாரு அப்படின்னுவான். मुझे देखते ही दादा एकदम घबरा गए करके। அந்த மாதிரி நாளைக்கு பக்குன்னு ஆகுதுல உங்களுக்கு. कल क्या होने वाला है, परसों क्या होने वाला है, என்ன பண்ண போறோம், हम क्या करने वाले हैं करके आप नहीं घबराना, பக்குன்னு அடிக்க வேணாம். ऐसे नहीं घबराना। 40 வருஷம் பார்த்தவரு जिस तरह वो 40 साल उन लोगों को देखे, உங்களையும் பாப்பார். उसी तरह हमारे भी अगुवाई। அதுக்கு தான் எல்லா இடத்துலயும் எழுதி இருக்குது. इसलिए हर एक अध्याय में வருஷத்தை வேற போட்டுக்கிறாரு பாருங்க. वो 40 वर्ष இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களை ஒன்றும் குறையப்படாதபடிக்கு
कुछ भी घटी नहीं हुई, சொல்லுங்க ஒன்றும் குறைபடாதபடிக்கு. कोई घटी नहीं हुई, ஒண்ணுனா ஒண்ணும் குறைய இருக்காது. कुछ भी घटी नहीं हुई, குறைபடாத அளவுக்கு தான் உங்களுக்கு நடத்துவார் ஆண்டவர். तुम्हें कोई भी घटी नहीं रहेगी. அப்ப குறையே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? तब घटी रहने से क्या நீ मतलब நம்ம கவனிக்கலன்னு அர்த்தம். சரியா கவனிக்கணும். तुम इस पर ध्यान नहीं दे रहे हो, इसका இதுதான் நம்முடைய தியானமா இருக்கணும். यही हमारा ध्यान रहना चाहिए. எப்படி நடத்த போறாரு? कैसे अगुवाई करने वाले, குறைபடாத நடத்துவார். कुछ भी घटी சொன்ன नहीं வாய் திறந்து होगी. குறைபடாத நடத்துவார். मुंह खोल के बोलिए, ஒன்றும் குறைபடாது. कोई भी घटी नहीं வெறும் होगी, குறைபடாதுல ஒன்றும் குறைபடாது. कुछ भी घटी नहीं होगी. பாருங்க சொல்லப்படும் ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவளை பராமரித்து வந்தீர். उनका पालन पोषण भी किया. பிறகு சொல்றார் அவருக்கு வஸ்திரங்கள் பழமையா போகவும் இல்லை, அவள் கால் வீங்கவும் இல்லை. उनका वस्त्र पुराना भी नहीं हुआ और उनका पांव भी नहीं सूजा. நான் தான் சொன்னல போன வாரம் पिछले हफ्ते எப்படி இருந்தாங்க ட்ரெஸ்? कैसा ड्रेस? புது ட்ரெஸ்ல இருந்தாங்க. एकदम नया कपड़े में அப்படியே ஜிகு இருந்தாங்க. एकदम चमकीला சொல்லுங்க வாய் திறந்து ஜிகு இருந்தாங்க. चमकीला कपड़ा சொல்லுங்க பாரு पहनते சின்னத்துல பார்த்தா என்ன ஆளு ஜகஜகன்னு இருக்கறான், ஜிகுன்னு இருக்கறான். बोलते हैं ना ऐसा चमकीला कपड़ा पहना है. கல்யாணத்துக்கு போனா அப்படியே ஜகஜகன்னு இருக்கறான் அவன். शादी पे जाने से हम ऐसे कपड़े पहनते हैं. சூப்பரா இருக்கறான் அவன். एकदम अच्छा कपड़ा पहनते हैं. சொல்லுங்க வாய் திறந்து ஜிகுன்னு. அதான் நான் சொல்லல, கடவுள் சொல்றாரு ஜிகுன்னு இருந்தாங்களா प्रभु அவங்க. बोल रहे हैं कि चमकीला कपड़ा पहन के रहेंगे. ஹலோ आमीन. வார்த்தைலாம் ஒரு மாதிரி இருக்குது, ஆனா இதுதான் உண்மையா, இதுதான் நல்லது. यही सच है. அவர் சொல்றாரு वो बोल रहे हैं எப்படி பழமையாவே இல்லையா तुम्हारा कपड़ा சட்டதுணி, कभी पुराना नहीं होगा, கால் வீங்கவே இல்ல, तुम्हारे पैरों में सूजन नहीं होगी, அப்படியே வியாதியே கிடையாது. तुम्हें कोई बीमारी नहीं होगी. சொல்லுங்க வியாதியே கிடையாது. कोई बीमारी नहीं, சொல்லுங்க வியாதியே கிடையாது. कोई बीमारी அதான் नहीं. ஃபர்ஸ்ட் பாட்டு அவ்வளவு நேரம் பாடணும். हमने पहला गीत गाया था यहाँ. நான் சுகமானேன் நான் சுகமானேன் நான் சுகமானேன். हमें हमारा इलाज हो गया करके हमने पहला गीत இயேசு गाया சுமந்த பிறகு நான் ஏன் சுமக்கணும்? था. प्रभु ने हमारे लिए सारे बोझ எத்தனை उठा பேருக்கு लिया. சுகம் வேணும்? कितने लोगों को इलाज பாருங்க चाहिए? சுகம் ரொம்ப முக்கியம். इलाज बहुत जरूरी है. ஆரோக்கியம். आरोग्य बहुत 120 வயசுக்கு நல்லா வாழணும். हम 120 साल तक जीना है. எப்போதும் முணுமுணுத்துனே இருப்பேன். मैं हमेशा गुनगुनाते रहता हूँ. வியாதி எல்லா உறுப்புகள் நல்லா வேலை செய்யணும். हमारे देह के सारे अंग अच्छा काम करना है. கிட்னிகள் நல்லா வேலை செய்யணும். हमारा किडनी अच्छा काम करना சொல்லுங்க है. கிட்னி நல்லா வேலை செய்யணும் எனக்கு இயேசு நாமத்துல. आप बोलिए किडनी अच्छा काम யூரின் करना பகுதி நல்லா வேலை செய்யணும் இயேசு நாமத்தினால. है. यूरिन का कोई प्रॉब्लम नहीं आना. குடல் நல்லா வேலை செய்யணும் இயேசு நாமத்தினால. हमारे சொல்ல மாட்டீங்க आंत्र பாரு अच्छा काम करना है. சார். आप बोलिए, நீ சொல்லணும் சார், உன் சரீரத்துக்கு நீ சொல்லணும். आपके शरीर के लिए आप ही बात करना அது है. கேக்குது காதுல. वो सुनेगा. फिर மரத்தை பார்த்து இயேசு பேசினாரு. वो वृक्ष को देखकर यीशु मसीह ने बात किया था. அத்தி மரமே அப்படின்னு பேசினாரு. वो वृक्ष के साथ बात किए थे. वो காது இருக்குது, அது காது இருக்குது பேசினாரு. वो वृक्ष ने सुना था. உன்னுடைய எல்லா உறுப்புகளும் காது இருக்குது. तुम्हारे सारे देह के अंगों को भी वो भी सुनेगा. குழந்தைங்க கூட பாருங்க உள்ள பிரெக்னன்ட் ஆன பிறகு என்ன சொல்லுவாங்க பிள்ளைய பார்த்து? बच्चा जब उत्पन्न होता है, தம்பி நல்லா இருக்கிறியாப்பா, माँ अच्छा बात करती है. தம்பி நல்லா இருக்கிறியாப்பா, अंदर बच्चे के साथ अच्छा बात करती என்னப்பா है. வேணும்? ऐसे बोलते हैं ना माँ. ராஜா बच्चा पैदा होने से पहले ऐसे बोलते हैं ना माँ. அத மாதிரி உங்க உறுப்பு கிட்ட நீங்க பேசணும். ऐसे आप अपने देह से बात करना है. உறுப்பு சொல்லுது, अंदर के अंग बोलेंगे. வேலை செய்யாத மாதிரி சொல்லும். वो कभी कभार तो हमको परेशानी दिखेगी. அது சொல்லும், இங்க வலிக்குது அது यहाँ சொல்லுது. दर्द हो रहा है. சொல்லுதா இல்லையா? आपको बोल रहा है ना வலியே आप बोलना है நீ दर्द. போயிடுப்பா, तो यहाँ से चले जा. இங்க இருக்க கூடாதுப்பா வலி. यहाँ पर नहीं रहना. அது வலி உங்ககிட்ட சொல்லுதா இல்லையா? जैसे दर्द आपके साथ बात करता அது है, உங்ககிட்ட பேசுதா இல்லையா? दर्द आपके साथ बात நீ அதுக்கு करता है, மறு உத்தரவு பேசணுமா இல்லையா? आप उसको அதான் சொல்றோம் நாங்க. आप उसको उत्तर देना है. அது சொல்லு, வலிக்குதுன்னு சொல்றீங்களா? வந்து இங்க வந்து ஐயா வலிக்குதுயா आप यहाँ आके बोल रहे हो ना यहाँ दर्द है ஏன் சொல்றீங்க? करके. ஏன் சொல்றீங்க? क्यों बोल रहे हैं? அது சொல்லுதுனால நீங்க சொல்றீங்க. வந்து दर्द आके आपसे बात कर रहे हैं, इसलिए आप அத வலிக்குதுன்னு சொல்ற இடத்துல நீங்க சொல்லணும், फिर आप उसको उत्तर देना है. நல்லாயிரு तू तेरा इलाज होगा. என் உறுப்பே நல்லா, எலும்பே நல்லாயிரு, मेरे हड्डियां अच्छा हो जाएगा. குடலே நல்லா வேலை செய், मेरा आंत्र अच्छा हो जाएगा. கல்லீரல் நல்லா வேலை செய், मेरा लिवर अच्छा, நுரையீரல் நல்லா வேலை செய். मेरा लंग्स வாய் अच्छा हो தான் जाएगा. அப்படியே பார்த்து ஏங்க சொல்லுங்க. आप मुंह खोल के உங்க बोलिए. உறுப்புக்கு நீங்க பேசுங்க. आपके अंगों के लिए आप बात करिए. இதுதாங்க விஷயம். यही विषय है. மக்களுக்கு இதெல்லாம் விளங்கவே இல்லை பாருங்க. ये मनुष्य को समझ में नहीं சும்மா आता. ஒரு ஊசி போட்டுக்கணும் அவ்வளவுதான் போய். जाके एक इंजेक्शन ஆமா डाल அவருக்கு लेना. போட்டு ஊசி போட்டு ऐसे வலி जाके एक सुई डाल के आ ஒரு जाना. மாத்திரை முழுங்கிடு வா சோகர் போயிடும் போ. एक टैबलेट खा लेना. ऐसा नहीं करना है. அதெல்லாம் வந்து உலகத்தாங்களுக்கு. ये तो सांसारिक लोगों के लिए है. மாத்திரை மருந்து இல்லாத இயேசுடைய வார்த்தையினால வாழலாம். दवा के बगैर ही हम ये இன்னைக்கு वचन में கஷ்டமா जी இருக்கலாம், सकते हैं. ஆனா இது பிராக்டிஸ் பண்ணிடுங்க. अभी आपको मुश्किल होगा, लेकिन பிராக்டிஸ் इसको பண்ண आप- பண்ண நல்லா வரும். इसका अनुशासन करने से आपको ठीक சைக்கிள் होगा. ஓட்டும் போது கஷ்டம் தான்.
साइकिल जब चलाने लगेंगे तो அப்படி இப்படி உழுவீங்க, आप गिरेंगे, அப்புறம் ஓட்டுறீங்களா நல்லா? लेकिन बाद में अच्छा இப்ப चलाएंगे। சொல்லும் போது சொல்ல நான் கஷ்டமா தான் இருக்கும். अभी मैं जब बोलता हूँ आपको कष्ट होगा, அப்புறம் மாத்திரை மருந்து இல்லாதே வேலை செய்யறோம் வாழ்க்கை. फिर बाद में आपको दवाई का जरूरत नहीं पड़ेगा। இருக்கிறீங்களா? आप हैं? ஈஸியான வேலையை சொல்லி ये तो கொடுத்துக்கறாங்க. बहुत आसान सा बात बोल रहा கடவுள் हूँ। அதான் சொல்றாரு, கால் வீங்கவும் இல்லை, तुम्हारा सूजन नहीं है அவங்க करके, சட்ட பழையமா போல. तुम्हारा कपड़ा वस्त्र पुराना नहीं होगा, அப்படின்னா என்ன, உங்க ரட்சிப்பு வீணா போவாது, तुम्हारे उद्धार कभी पुराना नहीं होगा, உங்க ரட்சிப்பு பழசா போவாது, तुम्हारा उद्धार कभी नष्ट नहीं होगा, உங்க வாழ்க்கை நாசமா போவாது. तुम्हारा जीवन कभी नाश नहीं होगा, ஏன்னா சிலுவையில இயேசு ரத்தம் செய்திருக்கிறார். क्योंकि क्रूस पर उन्होंने लहू बहाया है। எப்பொழுதுமே பளபளன்னு இருப்பீங்க. तुम हमेशा चमकते हुए रहोगे। ஆமென். आमेन। சரி, அடுத்தது இப்போ பாருங்க, இதோட நான் இதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான இருக்குது பாருங்க. இங்க பாருங்க, और भी अच्छे अच्छे बातें சில हैं, வசனங்களை வாசிப்போம். और भी वचन पढ़ेंगे। 9:9-25 அவர்கள் வாசிங்க. அவர்கள் அரணான பட்டணங்களையும் அரணான பட்டணங்களாலும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு செழுமையான பூமியை கட்டி கொண்டு, கொஞ்சம் காதல் நல்லா கேளுங்க, எப்படி இருக்குது பாருங்க. சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் அவர்கள் அரணான பட்டணங்களை செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு, சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும், எடுங்க, சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும், வெட்டப்பட்ட துறவுகளையும், ஏராளமான திராட்சை தோட்டங்களையும், ஒலிவ தோப்புகளையும், கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து என்ன பேசு, எப்படி இது பார்த்தீங்களா? நான் பேசுனா மட்டும் குத்துது உங்களுக்கு. எல்லா நீங்கள் இல்லை, எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் அது என்ன இப்போட வருமானம் பெருகணும். என்ன அது சர்ச்சையா இது? சொல்லுங்க வாசிங்க அதை. अभी हम पढ़ेंगे नहम्याह 9:25 पढ़ेंगे। அப்படியே வெயிட் பண்ணி வாசிங்க। उन्होंने गढ़वाले नगर और उपजाऊ भूमि ले ली और सब प्रकार की अच्छी वस्तुएं से भरे हुए घरों के और खुदे हुए हौदों के और दाख और जैतून की बारियों के और खाने के फल वाले बहुत से वृक्षों के अधिकारी हो गए। वे उसे खा कर तृप्त हुए और हष्ट पुष्ट हो गए और तेरी बड़ी भलाई के कारण सुख भोगते रहे। आमीन। வாசிங்களா? आपने सुना था? மீதி வாசிங்க. உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். போதும். இப்ப பாருங்க, இங்க சொல்ல போட்டுக்குது, यहाँ पर बताया गया है எவ்வளவு ஏராளமா சொல்லிக்குதா இல்லையா? कैसे अच्छे बातें बताया गया है। அப்ப நாங்க பிரசங்கம் பண்ணா ஏன் நீங்க எங்களை பாக்குறீங்க? प्रचार करने से आप क्यों मेरी ओर देखते हैं? அப்படி பாக்குறேன். आप ऐसे क्यों देख रहे हैं? அன்னைக்கு கூட இங்க சொந்தக்காரங்க இங்க வந்திருந்தாரு. पिछले हफ्ते हमारा रिश्तेदार यहाँ पर आए थे। நான் கீழே போயிட்டோம். हम नीचे चले गए। கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு 1 hour கழிச்சு और 1 घंटे के बाद बोले, நம்ம தாராளமா பேசுறது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது அவருக்கு. हम बहुत अत्यधिक के बारे में बोल रहे हैं, उनको कुछ कष्ट हुआ। ஆனா சில நேரத்துல பேய் பாருங்க வேற மாதிரி பேசுவான் பாருங்க, நல்லது மாதிரி பேசுவான், ஆனா பேய் பேசுது. लेकिन शैतान दूसरी तरह से हमसे बात करता है। சொல்றாரு, वो बोल रहे हैं, ஆமா உங்க அந்த ஒருத்தர் வருவாரு, அவர் கூட 20 நாள் தான் வேலை இருக்குதாமே அவருக்கு. आपके कलेशे पे एक जने आ रहे हैं ना, उनको सिर्फ 20 दिन का ही काम है करके बोल रहे हैं। उन्हें அவர் தூங்கி நிற்கிறார் தெரியல அவருக்கு, அவரை பத்தியே சொன்னாரு. उनके बारे में बोल रहे थे। 20 நாள் தான் சாம்தேவுக்கு வேலை இருக்குதான், सिर्फ 20 दिन ही महीने में काम कर रहे हैं करके बोले। அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, எங்க வீட்ல இருக்கிறவர் சொல்றாரு। ऐसे आके हमारे रिश्तेदार हमसे बोले। அப்படியே நான் ஒண்ணு ஐயோ அப்படியா, मैंने ऐसे एकदम रिएक्ट नहीं किया। ஓ 20 நாள்ல 10 நாள் வேலை இருந்தாலும் அவருக்கு ஏராளமா கடவுள் கொடுப்பாரு। अगर 10 दिन का काम रहने से भी उनको अत्यधिक मिलेगा। ஒரே நாள்ல போய் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பார் அவரால। एक दिन काम पे जाके 1 लाख रुपए कमा के आएंगे। 30 நாள் 35 நாள் போட்டு அந்த மாடு உடைக்கணும் அவசியம் இல்ல। 30 दिन जाके एकदम बैल की तरह काम करना जरूरी नहीं है। 10 நாள் போனாலும் 10 दिन जाने से भी 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்। 1 लाख कमा के आ सकते हैं। ஏன்னா தேவன் செய்வார் அது, क्योंकि प्रभु ऐसा कर रहे हैं। இங்க இருக்குது அது, இந்த வசனத்துல இருக்குது, இந்த வசனத்துல இருக்குது। கீழே பாருங்க, உம்முடைய இவ்வளவு காரியம் நடக்குது, கொழுமையா வீடுகள், ஏராளமான திராட்சை கொடி, ஒலிவ தோப்புகள், கனி கொடுக்கும் விருட்சம், இதெல்லாம் எப்படி நடந்துச்சா பாருங்க. உம்முடைய பெரிய தயவினால் செல்வாய் வாழ்ந்தார்கள்.
வாசிங்க आपकी दया से ये सब हो रहा है। இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ये सब कैसा आया है हमें? गढ़ वाले जमीन, उपजाऊ जमीन सब உம்முடைய பெரிய தயவினால், प्रभु के दया कृपा से हमको मिला है। போய் நம்ம உடைக்கிறதுனால இல்ல, हम जाके काम करने की वजह से नहीं। போய் உழைங்க, आप काम भी करिए, லைட்டா வைங்க, लेकिन अब सिर्फ लाइट काम करने நீங்க से லைட்டா தட்டினீங்க அவர் படாவா கொடுப்பாரு। वो अत्यधिक प्रभु देंगे। हम ஆனா உலகம் என்ன பண்ணுது? लेकिन संसार लोग क्या करते हैं? கஷ்டப்படு, நல்லா கஷ்டப்படு, நல்லா बहुत கஷ்டப்படு। कष्ट से काम करते हैं। ஆனா வேதம் சொல்லுது, लेकिन पवित्र शास्त्र में அவரை விசுவாசிச்சா प्रभु के विश्वास करने से, லைட்டா थोड़ा काम करने से भी அவரை வெயிட்டா தருவார்। और अत्यधिक हमको देंगे। லைட்டா பண்ணீங்க, आप थोड़ा सा काम करने से அவர் भी வெயிட்டா கொடுப்பார்। बहुत अत्यधिक देंगे। நான் சொல்ல வசனம் சொல்லுது, ये तो वचन बोल रहा है, मैं नहीं बोल रहा हूँ। அவருடைய தயவினால நடந்துச்சாம்। उनके कृपा से ये सब मिला है। எப்படி போக போறீங்க? आप कैसे जाने वाले हैं? அவர் தயவுல வாழ போறீங்களா? आप उनकी कृपा में जीने वाले हो? அதை பத்தி ஒண்ணுமே இல்லை। என்ன ஏன்னா என்ன யாரா இருக்கட்டுங்க, कोई भी हो, நம்ம பேசுற பேச்சு என்ன எப்படி விசுவாசமா விசுவாசம் இல்லையான்னு பார்க்கணும்। हम जो बात करते हैं उसमें विश्वास है या विश्वास ना है नहीं है देख रहे हैं। ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாது, सिर्फ उद्धार पाना काफी नहीं 40 வருஷம் சபைக்கு போனா போதாது, 40 साल कलिश में जाना काफी நீங்க नहीं கடவுளுடைய வார்த்தை எப்படி நம்புறீங்க, எப்படி விசுவாசிக்கிறீங்க, प्रभु के वचन पर कितना विश्वास कर रहे எப்படி हो, பேசுறீங்க, कैसे उसका बात कर रहे அதான் ரொம்ப முக்கியம்। हो, उस पर विषय है। புரியுதுங்களா? आपको எவ்வளவு பெரிய பைபிள் வச்சிருக்கீங்க, कितना बड़ा बाइबल रखे हो, எல்லாருக்கும் வசனம் அனுப்புறீங்களா? सभी को वचन आप यूट्यूब அதெல்லாம் கிடையாது। बेच रहे हो, தயவுல வாழ்றியா? आप दया में जी रहे हो, கடவுள தயவுல வாழ்றியா? प्रभु की दया में जी रहे हो, நீதான் தேவனுடைய பிள்ளை। तभी तुम प्रभु की संतान हो। ஆமென்। आमेन। இருக்கீங்களா? आप हैं? இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் போவோம்। अभी और देखेंगे। சங்கீதம் 105 இப்போ நான் நிறைய இதில் வாசிக்கலாம், இதில் நிறைய இருக்குது। இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் பெரிய பைபிள் தான் மார்க்கிங் இருக்குது நிறைய। இதில் நிறைய ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், இதை 27 வாசிக்கிறேன்। 27 பார்த்தீங்கன்னா 27 உம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே அவர்கள் சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற ரட்சகரை அவளுக்கு கொடுத்தீர் அப்படின்னு சொல்லிட்டு 27 சொல்லப்பட்டிருக்குது। 27ஆம் வசனத்தில் नहम्या 9:27 इस कारण तूने उनको उनके शत्रुओं के हाथ में कर दिया और उन्होंने उनको संकट में डाल दिया। तो भी जब जब वे संकट में पड़कर तेरी दुहाई देते रहे तब तब तू स्वर्ग की उनकी सुनता रहा और तू जो अति दयालु है इसलिए उनके छुड़ाने वाले को भेजता रहा और उनके शत्रुओं के हाथ से छुड़ाता रहा। எப்படி விடுதலை ஆக்குறாராம்? कैसे छुटकारा दिए? அப்படி இரக்கத்தினால விடுதலை ஆக்குறாராம்। उनकी दया की ओर से हमको छुड़ाते நீங்க பிரச்சனையில சிக்கினீங்க கூட, अगर आप परेशानी में अगर जकड़े गए, நீங்க போய் ஏதோ போய் தப்பா மாட்டிக்கினீங்கன்னா கூட किसी तरह आप परेशानी में जकड़ கர்த்தர் गए, விட்டுறது கிடையாது। प्रभु आपको नहीं छोड़ेंगे। அவருடைய இரக்கத்தினால உங்களை விடுதலை ஆக்குறாராம்। अपनी दया से आपको छुटकारा दिलाएंगे। விளங்குதா சொல்றது? அது பாருங்க, அது வாசிக்கும் போது பாருங்க, ये वचन में ऐसे ही है। அவங்களே போய் சத்துருக்கிட்ட சிக்கிக்கிறாங்க, वो खुद ही शत्रु के पास जाके ஆனா அவரை விடல, लेकिन प्रभु नहीं அவருடைய छोड़ते। இரக்கத்தினால நம்மளை விடுவிக்கிறாராம்। अपनी दया से उनको छुड़ाते हैं। 31 வாசிக்கிறேன் பாருங்க। अभी उसी में हम 31 पढ़ेंगे। ஆகிய உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நீர் நிர்மூலமாக்காமல் அவர்களை கைவிடாமல் இருந்தீர், நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன்। तो भी तूने जो अति दयालु है उनका अंत नहीं कर डाला और ना उनका त्याग दिया, क्योंकि तू अनुग्रहकारी और दयालु परमेश्वर है। ஆமென்। आमेन। எப்படி சொல்ற பாருங்க, ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே अति दयालु, அவளை நிர்மூலமாக்காமல், வாசிங்க, उनको नहीं छोड़े, அவளை கைவிடாமலும் उनको त्यागे नहीं। இருந்தீர், நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன்। आप अनुग्रहकारी और दयालु परमेश्वर நான் என்ன हैं। சொல்ல வரேன்னா, मैं क्या बोलने वाला हूँ? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவன்னு ஆழமா புரிஞ்சுங்க। हमारा प्रभु कैसे हैं करके आप समझना है। எவ்வளோ நம்ம மேல இரக்கமாக்குறான்னு கவனிங்க। इतना दया हमसे करते हैं, நம்மளை கைவிடவே மாட்டார்। कभी भी हमें नहीं छोड़ेंगे। அதான் தேவனுடைய திட்டம்। यही प्रभु की योजना நீங்களே है। போய் சிக்கினா கூட अगर आप जाके जकड़ने से भी அவர் விட்டுற மாட்டார்। वो आपको नहीं त्यागेंगे। அது கீழெல்லாம் அப்படியே உடன்படிக்கை பத்தி தான் பேசுது। और भी नीचे पढ़ने से, சரி, இன்னும் அப்புறம் பார்ப்போம் அதை। इसको बाद में देखेंगे। சங்கீதம் 105:37 अभी हम भजन संगीता निकालेंगे। அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை। வாசிங்க। तब वह इस्राएल को सोना चांदी दिलाकर निकाल लाया और उनमें से कोई निर्बल ना था। பாருங்க, யாத்ராமல் சொன்னதுதான், वो யாத்ராமல் சொல்லி இருக்குது। இதை
निर्गमन में भी बोला गया है, உபாகத்துல சொல்லி இருக்குது, व्यवस्था विवरण में भी बोला நெகேமியால गया சொல்லி இருக்குது, है, नेहेमिया भी இப்ப बोला है, சங்கீதத்திலும் சொல்லி இருக்குது. अभी ये भजन संगीता में भी ஏன் இப்படி சொல்றாரு ஆவியானவர்? बार बार ये बोल रहे हैं நாம நம்முடைய மைண்ட்ல இது, நம்முடைய உள்ளத்துல மைண்ட்ல இது நிக்கணும். क्योंकि हमारे मन में, हमारे हृदय में ये जाना है. இங்க சொல்லப்பட்டு அப்பொழுது அவர்களை வெள்ளியோடு பொன்னோடு புறப்பட பண்ணினார். उन्हें सोना और चांदी दिलाकर उन्हें निकाल लाए. பிறகு அவர்கள் கோத்திரங்கள் பலவீனப்பட்ட ஒருவனும் இருந்ததில்லை. उनमें से कोई भी निर्बल ना था. அப்படின்னா வியாதிக்காரன் ஒருத்தனும் இல்ல, उनमें कोई भी व्याधि में नहीं थे, பணம் இல்லாத ஒருத்தனும் கிடையாது. कोई भी बिना पैसा के வெள்ளியோட என்ன பொன்னோட என்ன सोना और चांदी के साथ செல்வம், लेके आए. செல்வமும் இல்லாத ஒருத்தனும் கிடையாது. धन संपत्ति के साथ उनको ले आए. வியாதிக்காரன் ஒருத்தனும் கிடையாது. कोई भी रोगी न था. சொல்லுங்க, வியாதியா நான் இருக்க முடியாது. मैं रोगी में नहीं रहूंगा. நான் உடன்படிக்கை கூட இருக்கிறேன், உடன்படிக்கையில இருக்கிறேன். मैं नई वाचा में हूँ. சொல்லுங்க, புது உடன்படிக்கையில இருக்கிறேன். मैं नई वाचा में हूँ. நான் வியாதியில இருக்க கூடாது, मैं रोग के साथ नहीं रहूंगा. பணம் இல்லாத இருக்க கூடாது. मैं बिना पैसा के नहीं பணம் வெறும் रहूंगा. 10 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் 1000 ரூபாய் இல்ல, பணம்னா கையில ஏராளமா இருக்கும். मेरे पास अत्यंत पैसा होगा. பாருங்க, வெள்ளியோடு பொன்னோடு सोना और चांदी புறப்பட பண்ணினாரு. चांदी के साथ அவர்கள் निकाल கோத்திரத்துல பலவீனப்பட்ட ஒருவனும் இல்ல. लाए. उनमें से कोई भी निर्बल ना था. அப்ப எதுக்கு எல்லா இடத்துலயும் சொல்றாரு இத? क्यों हर एक अध्याय में प्रभु हमसे बार बार ये बोल रहे हैं? எதுக்காக அதை சொல்றாரு? किस लिए बोल रहे இது हैं? எப்படி நம்முடைய வாழ்க்கையில வரும்? ये कैसे हमारे जीवन में आएगा? எப்படி வரும்? कैसे आएगा? சும்மா இதை படிச்சா மட்டும் सिर्फ போதும். इसको पढ़ने से नहीं. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, प्रभु का वचन உன் बोलता है, கர்த்தராகிய தேவனை तुम अपने पिता को முழு உள்ளத்தோடு, पूरे हृदय से, முழு இருதயத்தோடு, पूरे मन से, முழு சிந்தையோடு, पूरे विचार से, உன் முழு பலத்தோடு पूरे बल से அன்பு கூர்வாயாக. उनसे प्रेम करना है. கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனை. प्रभु को இதை எடுத்துங்க, உபாகம் 6:5 எடுத்துங்க. व्यवस्था உபாகம் 6:5 எடுத்துங்க. व्यवस्था विवरण में ஏன்னா இது எப்படி நிறைவேறும்ன்றத பத்தி நான் சொல்றேன் இன்னைக்கு. व्यवस्था विवरण में 6 में 5 निकालिए. இதுல இருக்குது, இதை எப்படி நான் மேட்ச் பண்ண, என் வாழ்க்கையில எப்படி மேட்ச் ஆகும்? ये इसके साथ कैसे मैच करना हमारे जीवन को? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக. तू अपने परमेश्वर यहोवा से अपने सारे मन और सारे प्राण और सारी शक्ति से शक्ति के साथ प्रेम रखना. பாருங்க என்ன சொல்றாரு? क्या बोल रहे हैं? முழு ஆத்துமாவோடு, तुम्हारे सारे முழு இருதயத்தோடு, सारे मन से, முழு பலத்தோடு सारे बल से அன்பு கூர்வாயாக. उनसे प्रेम இது रखना. கர்த்தரை प्रभु के साथ. அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? கர்த்தரை அன்பு கூர்தான் என்ன அர்த்தம்? परमेश्वर के साथ இந்த प्रेम வார்த்தையே रखने का मतलब, முழுமையா நீ நம்பணும், उनके वचन को तुम पूरी रूप से विश्वास करना है. முழுமையா விசுவாசிக்கணும், पूरी तरह से भरोसा முழு करना है. இதயத்தோடு விசுவாசிக்கணும், पूरे दिल से उनका முழு विश्वास करना பலத்தோடு है. விசுவாசிக்கணும், पूरे बल से विश्वास முழு करना है. ஆத்துமாவோடு விசுவாசிக்கணும். पूरे आत्मा से विश्वास करना है. அதத்தான் இங்க சொல்றாரு यही கர்த்தர். इस वचन में लिखा गया இன்னும் है. கொஞ்சம் போவோம் பாருங்க, மார்க் और மார்க் देखेंगे। புதிய ஏற்பாட்டுல மார்க். मार्क पुस्तक में देखेंगे. நான் இன்னைக்கு தீம் என்ன, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குற தீம் என்ன, मार्क में देखेंगे. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கருப்பொருள் என்ன, मैं आज क्या बताने वाला हूँ विषय, இந்த வார்த்தையே அப்படியே உங்க வாழ்க்கையில மேட்ச் ஆகுறது தான். ये जो वचन है वो आपके जीवन के साथ मैच होना है. புரியுதுங்களா? आपको समझ में आ பாருங்க, रहा है? மார்க் 12ஆம் அதிகாரம் मरकुस में 12 में देखेंगे. 30-31. उसमें 30-31 देखेंगे. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் ஆ, உன் முழு இருதயத்தோடும், ஆ, உன் முழு ஆத்மாவோடும், ஆ, உன் முழு மனதோடும், ஆ, உன் முழு பலத்தோடும் ஆ, அன்பு கூர்வாயா என்பதே ஆ, பிரதான கற்பனை. ஆ, இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், ஆ, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் ஆ, பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்பதே. ஆ. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். இந்தியில வாசிங்க. और तू प्रभु अपने परमेश्वर से सारे मन से और अपने सारे प्राण से और अपनी सारी बुद्धि से अपनी सारी शक्ति से प्रेम रखना. और दूसरा ये है, तू अपनी पड़ोसी से अपने समान प्रेम रखना. इससे बड़ी और कोई आज्ञा नहीं. आमीन. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது. इसमें क्या बोला है? உபாகம் 6:5 பாத்தீங்க. हमने व्यवस्था विवरण में முழு 6:5 இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு கர்த்தராகிய தேவனை அன்பு கூர்வன்னு पूरी சொல்கிறாரு. शक्ति से पूरे मन से परमेश्वर के साथ प्रेम रखना. அதே வார்த்தையை இங்க இயேசு சொல்றாரு. वही वचन यहाँ पर फिर से दोहराया जाता है. பாருங்க, வேதம் முழுவதும் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுது. पूरे पवित्र शास्त्र में जो बोला गया है फिर से आ रहा है वो. நீங்க வார வாரம் இதையே கேக்குறீங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். आप हर हफ्ता आके यही सुन रहे हैं करके सोचने से वो गलत बात है. ஏன்னா உங்களுடைய இது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மேட்ச் ஆகணும். क्योंकि ये आपका जीवन ये वचन के साथ मैच होना है. இது மேட்ச் ஆகலன்னா நீங்க கிறிஸ்தவம் கிடையாது. अगर आप इसके साथ मैच नहीं हुए तो आप मसीही नहीं நீங்க இது மாதிரி வாழ முடியாது. आप इसके जैसे जी नहीं पाएंगे. இயேசு கிறிஸ்து எப்படி எதுக்காக வந்தாரு? यीशु मसीह के किस लिए आए हैं? பிதாவுடைய வாக்குத்தத்தம்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. क्योंकि पिता का जो भी उनका वचन है वो उनके जीवन में सफल हुआ. சொல்ற சிலுவையில वो क्रूस में
बोले, அப்படியே அப்படியே சிலுவை என்னுடைய தேவனுடைய வாக்குத்தத்தம் சிலுவையில் நிறைவேறுச்சு. परमेश्वर का जो भी वचन था वो पूरा हुआ था क्रूस पे। எரேமியால சொல்லப்படுது, यिर्मयाह में बोले அவருடைய உடையின் மேல சீட்டு போட்டார்கள், उनके वस्त्र पे जुआ डाला गया। சிலுவையில் அது நடந்துச்சு. वो क्रूस पे वो कर दिखाए। அவர் வஸ்திரத்தை கழட்டினோடனே சீட்டு போட்டு அதை எடுத்துக்கினாங்க. वो वस्त्र को जब निकाले उस पर जुआ डाला गया। அப்படின்னா பிதாவுடைய வாக்குத்தத்தம் அப்படியே மேட்ச் ஆகுது அவர் வாழ்க்கையில. परमेश्वर का जो भी वचन था वो पूरा हुआ। உங்க வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை அப்படியே மேட்ச் ஆகணும். आपके जीवन में भी प्रभु का वचन मैच होना है। அதுக்கு தான் கடவுள் உங்களை வர வச்சிருக்கார். इसलिए आप लोगों को यहाँ पर बुलाया है। பாருங்க, அங்கேயும் முழு இதயத்தோட சொல்றாரு, वो व्यवस्था विवरण में भी हमने देखा था, இங்கே முழு இதயத்தோட சொல்றாரு. यहाँ पर भी पूरे दिल से மார்க் 11:23 வாசிக்கிறேன். இங்கே मार्क 11:23 में 11 में पढ़ेंगे। எவனாகிய இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். मरकुस 11 में 23 पढ़ेंगे। मैं तुमसे सच कहता हूँ कि जो कोई इस पहाड़ से कहे तू उखड़ जा और समुद्र में जा पड़ और अपने मन में संदेह न कर वरन विश्वास कर कि जो कहता हूँ वह हो जाएगा तो उसके लिए वही होगा। இங்க சொல்ற பாருங்க, இருதயத்தில் சந்தேகப்படாமல். तुम संदेह नहीं करना करके बोला। அப்படின்னா அதே வார்த்தை தான், உன் முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு கர்த்தராக அன்பு கூர்வாயாக அப்படின்றார்ல. पूरे हृदय से पूरे मन से पूरे बल से அததான் இங்க சொல்றாரு, प्रेम रखना है। உன் முழு இருதயத்தோட वही यहाँ पर भी சந்தேகப்படாமல் तुम मन में कभी भी संदेह नहीं நீ करना। விசுவாசிச்சா तुम विश्वास करने से பெரிய மலை கூட மாறிடும். पहाड़ भी हट जाएगा। மலை போல பிரச்சனை எல்லாம் மாறிடும். पहाड़ के जैसे बड़ा बड़ा परेशानी भी हट जाएगा। நான் திருப்பி சொல்றேன், मैं फिर से बोलता हूँ, கர்த்தர் உங்களை இதெல்லாம் வந்து கஷ்டமா நடக்காது, ஈஸியா நடத்த வச்சிருவாரு உங்க வாழ்க்கையில. प्रभु ये सब आपको बहुत आसान से कर देंगे। இதுக்கு நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. आप इसके लिए कष्ट नहीं சொல்லுங்க, उठाना। இந்த மாதிரி ஆவறதுக்கு इसके जैसे वचन के நான் जैसे கஷ்டப்படணும் அவசியம் இல்ல. मैं कष्ट नहीं उठाना। அவரே எனக்கு அதை நான் செய்ய போறாரு. प्रभु मुझे आसानी से करवा देंगे। அதான் நீங்க சொல்லி தர போறாரு. वही मैं बताने वाला हूँ। சொல்லுவாங்க, இப்ப இதை செய் இதை செய் இதை செய் இதை செய்யலாம் கிடையாது. ये करो वो करो, ये अनुशासन नहीं करना है। இத மாதிரி உங்களை ஆக்கத்துல கொண்டு வந்து வச்சிருக்காருங்க. आप इनके जैसे बनने के लिए यहाँ पर लेके आए हैं। ஸ்கூலுக்கு எப்படி ஏன் பிள்ளைங்க போறாங்க? स्कूल में किस लिए जाते हैं बच्चे? அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு क्योंकि பிள்ளைக்கு उनको போறாங்க. पढ़ने सिखाने के लिए वहाँ लेके जाते அந்த हैं। டீச்சர் அந்த பிள்ளைய படிக்க வச்சிடுறாங்க. टीचर कैसे भी उनको पढ़ा देते ஒரு हैं। டீச்சர் அந்த பிள்ளைய படிக்க வச்சிடுறாங்கன்னா एक टीचर अपने उनके बच्चों को कैसे भी पढ़ा लेते हैं। கர்த்தர் உங்களை இதே மாதிரி ஆக்க மாட்டாரா? या फिर परमेश्वर हमें उनके जैसा नहीं बनाएगा। கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ताली बजाएं। ஹalleluya, விசில் அடிங்க. आमेन। ஏன் ஏறணும் உள்ள யோசிச்சு பாருங்க. ஏங்க आप सोच के देखिए, ஒரு டீச்சர் படிக்க வச்சிடுறாங்க एक அவங்கள. टीचर ही अपने बच्चों को पढ़ा लेते हैं कैसे भी। ஆண்டவர் இதை அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற மாட்டாரா? परमेश्वर हमारे जीवन में उनके जैसे ही बनाएंगे। இதான் இங்கே தான் இருக்குது பிரச்சனையே यही கிறிஸ்தவ சமுதாயத்துல. मसीह समाज में यही என்ன பண்றாங்கன்னா, இது நீ இப்படி முயற்சி பண்ணி சொல்லி தராங்க. कोशिश करो करके हमें सिखाते हैं। அதனால சபைக்கு வர மக்கள் என்ன பண்றாங்க? इसलिए लोग क्या कहते हैं, சோர்ந்து போயிடுறாங்க. वो उत्साहता छोड़ देते हैं। நான் எவ்வளவு ட்ரை பண்ண நடக்கலையே, मैं कितना भी कोशिश करने से नहीं हो रहा, ஜெபம் பண்ணு प्रार्थना करो करके बोलते ஐயா हैं। ஜெபம் பண்ண முடியலையா? मेरे से प्रार्थना नहीं हो पा रहा है। வசனத்தை வாசி वचन पढ़ो बोलते हैं, அவனோட வசனம் வாசிக்க முடியலையா? என்னால लेकिन मेरे से वचन नहीं पढ़ पा रहा हूँ मैं। நான் சொல்றேன், लेकिन मैं बोल रहा हूँ, ஜெபமோ ये प्रार्थना, வசனம் வாசிக்கிறது, वचन पढ़ना, ஆலயத்துக்கு வருது, कलीसिया में आना, இதெல்லாம் வந்து ये सब ஒரு நீதிமானுடைய சுவாபம். ये धर्मी का स्वभाव बन जाता है। சுவாபம். एकदम स्वभाव बन जाता है। மூச்சு எப்படி விடுறீங்க பிரதர்? आप सांस कैसे लेते हो? மூச்சு விடுறீங்களா இல்லையா? आप सांस ले रहे हो ना? வியாதிகாரர் தான் டாக்டர் जो बीमार இழுத்து விட சொல்லுவாங்க. சாதாரண ஆள்ல என்ன பண்ணலாம்? இவங்க மாதிரி பிரசங்கத்தை கேட்குறாங்க. இதான் பிரச்சனை. இவங்க டிரான்ஸ்லேட் பண்ண சொன்ன பிரசங்கத்தை தான் கேட்குறாங்க. எப்படி விடுவாங்க? நல்ல ஆள் बीमारी நல்லா எப்படி விட है, उनका सांस அப்படி விடுவாரு. है। அவர் பாட்டு நார்மலாக விட்டுன்னு தாங்கிறீங்க இல்லையா? வியாதிகாரங்கிட்ட டாக்டர் விடுப்பா அப்படின்னு. जो அப்ப நீங்க बीमार है, நீதிமான். उसका तो सांस फूलता है। உங்களுக்கு வந்து வசனம் வாசிக்கிறது ரொம்ப ஈஸி. हम लोगों के लिए तो वचन पढ़ना बहुत आसान हो जाता है। ஜெபம், प्रार्थना करना, தூக்கம் எப்படி வருது? வியாதிகாரங்க தூக்கம் வரல, மாத்திரை ஐயா जो மாத்திரை बीमार கொடுங்கயா, है उनको नींद नहीं आता, वो दवा தூக்கம் खा மாத்திரை के வேணும், அப்பதான் தூக்கம் வருது. सोने के लिए भी वो दवाई खाते हैं। நல்லா இருக்கணுங்களுக்கு जो अच्छे हैं கபையில தூங்குறீங்க,
तो कलिशे में भी सोते हो, சபையிலே தூங்கிடுறீங்களே, कलिशे में भी सोते हो, அப்போ தூக்கம் தானா வருதா இல்லையா? नींद तो अपने आप आ जाता है, அப்போ ஜெபம் தானா வரணும். फिर प्रार्थना भी अपने आप आना है, சுவாபம். यही स्वभाव है। பசி எடுக்குது, भूख लग रहा है, எப்படி எடுக்குது? பசி எடுக்குது. कैसे भूख लगता है? இப்போ போ அந்த எனக்கு சாப்பிடலன்னா अभी भी लग रहा है இறங்கணும்னு எனக்கு கொடுக்கணும். प्रचार खत्म करके मैं जाके खाना खा लूंगा, பசி எடுக்குது. अभी भी भूख लग रहा है। ஏன்னா அது எப்படி கஷ்டப்பட்டா வருது? क्या ये कष्ट उठाकर भूख आ रहा है क्या? தானா வருது. वो तो अपने आप आ जाता है। அத மாதிரி தான் சபைக்கு வர்றது, उसी तरह कलीसिया में நீதிமானுக்கு आना, धर्मी के लिए தானா வரும். वो तो अपने आप आ जाता है वो स्वभाव। அப்ப பாருங்க, இது இப்படி சொல்லி கொடுங்க. ऐसे आप सिखाइए लोगों को, ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு, प्रार्थना करो करके, சர்ச்சுக்கு வா कलीसिया में आओ करके नहीं வேத बोलना। வாசி पवित्र शास्त्र पढ़ना करके नहीं बोलना। பெரிய பாறாங்களை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குது वो ஜனங்களுக்கு. तो एक बहुत बड़ा पहाड़ के जैसा दिखता है, फिर ஐயோ சுமக்க முடியலையா? मेरे से नहीं हो रहा करके बोलते நான் हैं। சொல்றேன், எப்படிப்பா தூக்கம் வரும் மாதிரி அந்த மாதிரி பாதாம்பா சபைக்கு வர்றது. जैसे तुम नींद जिस तरह अपने आप नींद आता है, பசி वैसे ही है। எப்படியோ जैसे भूख अपने आप लगती அப்படிதான் है, ஜெபம் பண்றது. वैसे ही प्रार्थना करना है। தாகம் எடுக்கிறது எப்படியோ जैसे प्यास अपने आप लगता है, அப்படிதான் வேதத்தை வாசிக்கிறது. उसी तरह वचन पढ़ना भी, அதுல தானா வருதுல்ல. वो सब अपने आप आता है। நீதிமானுக்கு தானா வரும். वो धर्मी को अपने आप आ அப்போ जाता है। சொல்லி கொடுக்கிற விதம் ये जिस तरह से हम सिखाते हैं, கஷ்டமா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். वो कष्ट से हम सिखाने से वो दूसरों उनको भी कष्ट ही लगेगा। பாருங்க, சில பேர் சொல்றாங்க இங்கிலீஷ்ல நாங்க ஈஸியா கத்து கொடுக்குறோம்ன்றாங்க. इंग्लिश बहुत इजी हम सिखाते हैं करके बोलते हैं। ஆமா, அப்போ ஒவ்வொரு சபை இருக்குது, एक एक कलीसिया है, கத்து கொடுக்கறதுல வித்தியாசம். वो सिखाने में बहुत अंतर है। ஈஸியா கத்து கொடுக்கிற சபைக்கு போக, आप आसानी से जहाँ सिखाते हैं वहाँ पर जाइए। உங்க தலை மேல பாரத்தை வைக்கிற சபைக்கு போவாதீங்க. आपके सर के ऊपर एक बहुत बड़ा पहाड़ रखने के जैसा नहीं जाना है। இப்போ கடவுள் பாரு உங்களை எப்படி இதே மாதிரி மேட்ச் பண்றான்னு கத்து கொடுக்குறான். अभी देखिए, परमेश्वर हमको ये वचन के साथ நீங்க हमें இப்படி match ஆகணும்னு இல்ல, कराए। आप बनने की जरूरत नहीं है, அவர் இப்படியா ஆக்கிடுவார் உங்களை. वो आपको खुद ही बना देंगे ऐसा। அல்லேலூயா. आमेन। ஒண்ணே வேணாம், நீங்க आप कुछ भी नहीं करना है, அப்படியே அவர் அப்படியே நீங்க சும்மா இருந்தீங்கன்னா போதும், அவரே ஆக்கிடுவார். आप चुप उनके साथ बैठिए, वो अपने खुद ही आपको बना लेंगे। அம்மா குளிக்க வைக்கும் போது புள்ள जैसे माँ बच्चे को नहलाती है, அவன் சும்மா நின்னா குளிக்க வச்சிருவாங்க. वो सिर्फ ऐसे खामोश खड़े रहने से இப்படி भी, இப்படினா தான் குளிக்கிறதுக்கு கஷ்டம். वो ऐसे वैसे पैर हिलाने से ही उनको मुश्किल होता நீங்க है। சும்மா நில்லுங்க, அப்பா கிட்ட चुपचाप- ஏசப்பா கிட்ட. आप भी ऐसे ही परमेश्वर அவர் के पास எல்லாத்தையும் चुपचाप பார்த்துப்பாரு. रहना, वो देख लेंगे सब। ஆமென். आमेन। அல்லேலூயா. आमेन। சரி, இப்போ கொஞ்சம் போவோம். இப்போ மார்க் வாட்ச்ல இப்போ ஏசாயா பாருங்க, இப்போ அவரே இதை செய்யறாரு. இப்போ பாருங்க, வாஞ்சை அவரே தராரு, அவரே இந்த வாஞ்சையை தராரு वो உங்களுக்கு. इच्छा आपको देते हैं, இப்படி நான் இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு வாஞ்சையை தராரு அவரே. इच्छा देते हैं प्रभु। ஏசாயா புத்தகம் 44 यशाया निकालेंगे, 3:44-3. यशाया 44 में 3 निकालेंगे। எத்தனை பேர் கேட்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? புரியுதாங்க? आपको समझ में आ रहा है? கவிதா புரியுதா? கவிதா, समझ में आ रहा है? டேனியல் புரியுதாப்பா? ஓகே டன். समझ में आ रहा है? புரியலன்னா திருப்பி போர்டில் எழுதி போடுறேன். नहीं तो मैं बोर्ड में लिख के डालूंगा। அழிச்சிட்டேன் நான் பாருங்க, நான் கிளாஸில் உட்காந்துருப்பேன், मैं क्लास में बैठा था, டீச்சர் எழுதி போட்டுனே இருப்பாங்க. वो टीचर जब लिख के डालते இந்த சில முந்திரி கோட்டையும் கடனும் எழுதிடுவாங்க. हैं, जो आगे बैठते रहे वो जल्दी जल्दी लिख देते हैं। எழுதிட்டு அவங்க கேட்பாங்க அழிச்சிடலாமான்னு. वो टीचर पूछेंगे, मैं मिटा நாங்கள் அப்போ दूंगा। தான் கீழே 3வது லைனில் तभी போயிடுவோம். मैं तीसरा लाइन लिखता रहा। இப்படி அழிப்பாங்க. जब वो मिटाते கீழே हैं, அடிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. वो नीचे मिटाना है करके पूछेंगे। அழியலிங்க. அட பாவிங்க, நாங்கள் எழுதுவே அதுக்குள்ள அழியலின்றியடா. मैं तो अभी तक लिखा ही नहीं, लेकिन आगे जो बैठे हैं वो बोलेंगे मिटा दो। அதனால புரிஞ்சுதா? इसलिए मैं पूछ रहा हूँ आपको, सुना? திருப்பி எழுதிட்டப்பா. मैं फिर से लिखूं, आपको समझ में आया? பாருங்க எப்படி சொல்லி கொடுக்க வேண்டியது. मैं कैसे सिखाता हूँ आपको, ஹலோ, என்ன ஜோசப்? आपको समझ में आया? ஜோசப் சார் அழிங்க சார். मिठा दीजिए करके बोलते हैं, मुझे समझ में आ गया। ஏம்மா, நான் எழுதிட்டு அழிச்சிருங்க சார். मैंने लिख लिया बोलेगा। கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். आमेन। வாசிங்க 44:3. यशाया 44 में 3 पढ़ेंगे। தாகமுள்ள மேல் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். வாசிங்க. क्योंकि मैं प्यासी भूमि पर जल और सूखी भूमि पर दराएं बहाऊंगा, मैं तेरे वंश पर अपनी आत्मा और तेरी संतान पर अपनी आशीष उंडेलूंगा। आमीन। ஒண்ணே இல்லைங்க, கர்த்தர் ஒண்ணே பாரு, அதே நான் சொன்னது மாதிரி தான் சொல்றாரு பாருங்க. परमेश्वर क्या बोल रहे हैं? தாகம் இருக்குதா? प्यास है तुम्हें?
தாகம் இருந்தா என்ன பண்ணீங்க? தண்ணி கேட்பீங்க. प्यास है तो तुम पानी पूछोगे। எனக்கு கொஞ்சம் பானி கொடுமா. मुझे தாகம் இருந்தா போதும். கடவுள் சொல்ற தாகம் இருக்குதா? प्यास है तो சொல்றாரு தாகம் இருந்தா என்ன பண்ணுவார்? தண்ணியில ஊற்றுவாராம். वो जल देंगे हमें। வண்ணனத்தை ஆறுகளை ஊற்றுவாங்க. सूखी भूमि पर धराएं ஆறே ஊத்திடுவாங்க. பாரு ஆறு எத்தனை ஊத்துவாராம். वो धराई बहाएंगे। என்னங்க வேற சொம்புல ஊத்துனா பரவாயில்ல. एक छोटे लोटे में डालने से बस है। என்ன ஹரிசு பாரு பாரு ஆறுகளை ஊற்றுவாராம். वो तो धराएं बहाएंगे। ஆண்டவர் ரொம்ப ஓவர்ல. ये तो बहुत ओवर कर रहे हैं प्रभु। என்னங்க சொல்லுங்க ஆண்டவர். परमेश्वर சொல்லுங்க எல்லாத்தையும் ஆண்டவர். बोलिए परमेश्वर ரொம்ப ஓவர். बहुत ओवर कर रहे हैं। ஆமா காவிரியில தண்ணி தர மாட்டான். ये तो नदी में पानी पूछने से नहीं देते। கர்நாடகால இருந்து. कर्नाटका में। ஆனா இவர் சொல்ற ஆறே ஊத்துறேன் உன் மேலன்ற. प्रभु बोल रहे हैं धाराएं बहाऊंगा। அதனால காவிரி தண்ணி தரலனா கூட கர்த்தர் மேல ஆற ஊத்துவார். अगर कावेरी का पानी नहीं आने से भी प्रभु हमें धाराएं சொன்னா பாரு உலகமே பஞ்சமா இருந்தாலும் अगर देश में अगर उजाड़ உனக்கு எனக்கு அந்த பஞ்சம் கிட்ட வராது. हमारा और तुम्हारे लिए कोई उजाड़ नहीं रहेगा। ஆத்தே ஊத்துறான் ஆறே ஊத்துறன்ற. धाराएं बहाएंगे। சொன்னா கொஞ்சம் குடிங்க தண்ணி. ஆண்டவர் கேட்டா வசனம் எப்படி இருக்குது அப்படின்றாங்க. ஆற ஊத்துற மாதிரி நான் பிளாஸ்க்ல ஊத்துறேன்றாங்க. அது சரியா கூட குடிக்க முடியல தண்ணி. சரி அப்ப பாருங்க சந்ததி மேல என்ன பண்றாராம்? तुम्हारे वंश पर ஆவியை ஊற்றுவேன்றாரு. अपने आत्मा को சந்தானத்து மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்றாரு. संतान पर अपने आशीष उंडेलूंगा करके बोल। கொடுக்கிறது இல்ல கடவுள். सिर्फ देना नहीं, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது கிடையாதுங்க. आशीष को नहीं दे रहे हैं, ஆசீர்வாதத்தை ஊத்துவாராம். आशीष को उंडेलूंगा करके சொல்லுங்க ஆசீர்வாதத்தை ஊத்துவேன். आशीष को उंडेलूंगा। आमीन। என்ன தேவன் பாருங்க. कैसे परमेश्वर है हमारे। நிறைய பேர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு நினைச்சுங்க. सिर्फ आशीष को देंगे நான் ஆசீர்வாதத்தை ஊத்துவேன்டா. मैं तो तुम्हारे ऊपर उंडेलूंगा। ஊத்துற மனுஷன் தேவன் அவரு. वो तो उंडेलने का ஆசீர்வாதத்தை ஊத்திடுவார் அப்படியே. आशीष को तुम्हारे ऊपर उंडेलेंगे। கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல. कितने अच्छे हैं। அதுக்கு தான் இதெல்லாம் பார்க்கணும். इसलिए ये वचन को देखना है हम। சொல்றாரு உன் மேல நான் எல்லாத்தையும் ஊத்துறேன் வா. मैं तुम्हारे ऊपर उंडेलूंगा। இதுல இருக்கிற வார்த்தையை அப்படியே ஊத்துறேன் வா. ये वचन को उंडेलूंगा तुम्हारे உன்னை இந்த வார்த்தையை மாதிரி ஆக்கிடுறேன் வா. तुम्हें ये वचन के अनुसार ही बना दूंगा। நீ வேற மாதிரி இருக்கிற. तू अभी दूसरे இந்த வார்த்தையை மாதிரி உன்னை ஆக்குறேன் வா. ये वचन के अनुसार तुम्हें बना दूंगा करके ஹலோ बोल रहे हैं। आमीन। என்ன எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது मुझे கேட்கும்போது. बहुत खुश हो रहा है। பிரைஸ் தி லார்ட். आमीन। பாருங்க அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு புதிய ஏற்பாட்டுல. यहाँ पर प्रभु बोल रहे हैं புதிய ஏற்பாட்டுல சொல்ற 7ஆம் அதிகாரம் யோவான் 7:37ல उसमें यूहन्ना में பண்டிகையின் பண்டிகை கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் பாருங்க தாகமா அங்க போய் சொல்லுச்சுல தாகமா இருக்கிற மேல ஊற்றுவேன்னு சொன்னார்ல இங்க வந்து பாருங்க தாகமா இருந்தா என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். यूहन्ना 7 में 37 पढ़ेंगे। फिर पर्व के अंतिम दिन जो मुख्य दिन है यीशु खड़ा हुआ और पुकार कर कहा यदि कोई प्यासा हो तो मेरे पास आए और पिए। 7:30 வாசிங்களா? 38 வாசிங்க. வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். 39 வாசிங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. 39 வாசிங்க சிஸ்டர். अभी 38 और 39 पढ़ेंगे। जो मुझ पर विश्वास करेगा जैसा पवित्र शास्त्र में आया है उसके हृदय में से जीवन के जल की नदियां बह निकलेंगी। उसने यह वचन उस आत्मा के विषय में कहा जिसे उस पर विश्वास करने वाले पाने पर थे, क्योंकि आत्मा अब तक ना उतरा था, क्योंकि यीशु अब तक अपनी महिमा को ना पहुंचा था। आमीन। பாருங்க இங்க சொல்றாரு यहाँ पर बता रहे हैं பண்டிகை கடைசி நாள்ல वो पर्व के अंतिम दिन में தாகமா இருக்க மேல அவர் ஆவியை ஊத்துறாராம். वो जो भी प्यासे हैं என்கிட்ட வந்து பானம் பண்ண கடவன்றாரு. जो कोई भी प्यासे हैं उनके ऊपर आत्मा को பிறகு சொல்றாரு फिर बोल रहे हैं அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். उसके हृदय से जीवन के जल की नदियां बहेंगी। உள்ளத்துல என்ன ஓடுமா? उनके हृदय से ஜீவ தண்ணி உள்ள जीवन के जल बहेंगे। நதி அங்க ஆற சொன்னாரு இங்க நதின்னு சொல்றாரு. यहाँ पर तो धारा बोले थे, यहाँ पर नदी भी बोल रहे हैं। பாருங்க கடவுள் பாருங்க எல்லாமே எக்ஸ்ட்ரீமா சொல்றாரு. बहुत सब कुछ अत्यधिक बोल रहे हैं। உள்ளத்துல இருந்து நம்முடைய உள்ளத்துல நதிகள் ஓடும். हृदय से नदियां बहेंगी बोल। அப்படினா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? நீங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஒரு வாய்க்காலா இருப்பீங்க. आप बहुत लोगों को आशीष की नाला बनेंगे। உங்ககிட்ட அவ்வளவு இருக்கும். उनके आपके पास उतना रहेगा। ஹலோ आमीन। பாருங்க வார்த்தை கவனிங்க. நம்ம பாருங்க கிறிஸ்தவ மக்கள் இதெல்லாம் ஏன் தான் விட்டாங்கன்னு தெரியல. मसीह समझिए ये सब क्यों छोड़ दिया मालूम नहीं। எப்போதுமே பாருங்க
குறைபாடுகளை பத்தி தான் பேசினிருப்பாங்க. कभी भी घटाव के बारे में बोलते रहते हैं. ஒண்ணுமே இல்ல ஒண்ணு இல்ல ஆண்டவர் பாருங்க நமக்கு எல்லாம் மேல தான் கொடுக்க போறாரு, இங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு, लेकिन ये वचन में देखिए ஆற மேல ஊத்துறன்றாரு. वो तो नदियां बहाएंगे बोल रहे हैं. நதி உள்ள இருந்து உன் வாழ்க்கையில நதி உள்ள இருந்து ஓடியாரன்றாரு. जीवन की जल की नदियां बहेंगी करके बोल रहे हैं. பாக்குறீங்களா வசனம் பாருங்க ये எப்படி, वचन कैसा है? ஏன் கண்ணு தெரியல? क्यों आप लोगों को नहीं दिख இந்த रहा है? பாரம்பரிய மக்களுக்கு ஏற்கனவே जो धार्मिक பேசினவங்களுக்கு लोग हैं उन लोगों को क्यों नहीं दिख रहा ये सब? அப்படியே கிறிஸ்தவ மக்களை ட்ரை ஆக்கி வச்சிட்டுக்கறாங்க. एकदम समाज को एकदम सूखा बना दिया है, मसीह समाज को. எப்படி சொல்ற பாருங்க, அவர் சொல்றாரு உள்ளத்துல நதிகள் तुम्हारे ஓடுமா. हृदय से जीवन की जल की नदियां बहेंगी बोल रहे हैं. பாரு நாம விசுவாசிக்கிறப்ப அடைய போகிற ஆவியை குறித்து அப்படின்றாரு. वो जो भी उनके ऊपर विश्वास कर रहे हैं वो कितने आत्मा पाएंगे करके बोल रहे हैं. நதினா என்ன அர்த்தம்? ये नदी मतलब நீங்க வத்தாத இருப்பீங்க, आप कभी भी सूखा नहीं पड़ेगा, வத்தாத நீர் ஊற்று, एकदम सोते के जैसे बनेगा, குறைவே இருக்காது, कोई घटाव नहीं रहेगा. எப்பொழுதுமே நதி உள்ள இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? कभी भी नदी बहने से कैसे रहेंगे आप? நீங்க குறைவில்லாத இருப்பீங்க. சொல்லுங்க आपको வாய் திறந்து अंदर कोई குறைவில்லாத. घटाव नहीं रहेगा. நான் சொல்றேன் இப்ப இந்த இப்படியே மேட்ச் ஆக போறாரு, இது अभी அப்படியே आप मैच होने वाले हैं इसके साथ, அப்படியே இதை ஆக்க போறாரு. आपको ऐसे बनाने वाले हैं. अभी எப்படி டீச்சர் வந்து அப்படியே பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்களோ, टीचर अपने बच्चों को पढ़ा रहे हैं, ஆவியானவர் கொண்டு வந்து पवित्र आत्मा अभी இந்த வார்த்தையை அப்படியே உங்க மேல மேட்ச் பண்றாரு. ये वचन को लेके आपके साथ मैच करने वाले हैं. இன்னைக்கு இல்லாத இருக்கலாம் மேட்சிங், अभी आपको नहीं ஆனா நீங்க மேட்சிங் ஆயிடுவீங்க. लेकिन फिर बाद में आप एकदम मैचिंग हो जाएंगे. ஏதோ ஒரு விளையாட்டு கூட இருக்குது பாருங்களேன், एक மேட்சிங் விளையாட்டா खेल என்னமோ भी है ऐसा मैचिंग करके. கடவுள் மேட்ச் பண்ணுவார் இந்த வசனத்தை ये உங்க वचन வாழ்க்கையில. के साथ आपको मैच कर देंगे. பிரைஸ் தி லார்ட். आमीन. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. ஹalleluya. हालेलुया. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. आप ताली बजाकर उनकी महिमा कीजिए. பாருங்க ஆவியை ஊத்துறாரு, आपके ऊपर आत्मा को நதிகள் डाल रहे பிறக்குமா, हैं, जीवन की नदियां बहेंगी, அப்படியே ஆரிய ஊத்துறாரு, धारा இதெல்லாம் அவர் செய்யறாரு. ये सब परमेश्वर कर रहे हैं. பிலிப்பியர் 2:13 अभी फिलिपियंस में 2:13 2:13 இந்த ஆசையெல்லாம் அவரே உண்டாக்குறாரு பாருங்க. 2:13 இந்த ஆசையெல்லாம் அவரே உண்டாக்குறாரா. ये सब इच्छा वो खुद ही बना रहे हैं हमारे लिए. என்ன கடவுள் கர்த்தர் பாருங்க எவ்வளவு நல்லவர் பாருங்க. வேற ரட்சிப்ப மட்டும் இல்லங்க, உடன்படிக்கை மட்டும் பண்ணலங்க, सिर्फ उद्धार ही नहीं दिए, அவரு உங்களை என்னை அப்படியே ஷேப் பண்றாருங்க அவருக்காக. हमें और आपको एकदम अपने इच्छा के अनुसार बना रहे हैं. இரண்டாம் அதிகாரம் फिलिपियों में 13 ஏனெனில் தேவனே பாருங்க வாசிக்கும் போது பார்க்கணும், தேவனே யாருங்க? அவரே தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். 13 पढ़ेंगे. क्योंकि परमेश्वर ही है जिसने अपनी सुइच्छा निमित्त तुम्हारे मन की इच्छा और काम दोनों बातों के करने का प्रभाव डाला है. आमीन. ஹலோ பாருங்க, தேவனே சொல்லுங்க, தேவனே परमेश्वर ही தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, अपने इच्छा से தயவு வருது பாருங்க, தயவுள்ள सुइच्छा से. சித்தனா என்ன? நிறைய பாருங்க சித்தனோடனே सुइच्छा मतलब ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், मैं क्या करना करके पूछते हैं. ஓ ஐஸ்வர்யனா இருக்கணும் அதான் சித்தம், போ. तुम धन संपत्ति के साथ रहना वही मेरी நீ சுகமா இருக்கணும் அதான் சித்தம். तुम चंगाई में रहना, சொல்லுங்க நீ ஆரோக்கியமா இருக்கணும், आप आरोग्य में 120 வயசு வாழணும் आप 120 அதான் சித்தம். यही நீ उनकी நல்லா இருக்கணும் அதான் சித்தம். आप अच्छा रहने நீ वही நதி மாதிரி ஓடணும் சித்தம் அதான். तुम नदी की धारा की जैसे வத்தாத இருக்கணும் நீ அதான் சித்தம். तू कभी भी नहीं सूखना है. அத என்ன பண்றாராம், அது விருப்பத்தை உண்டாக்குறாராம் இந்த மாதிரி ஆவணும்ட்டு. ऐसा हम होना है करके वो इच्छा हमारे अंदर डाल रहे हैं. விருப்பத்தை மட்டும் இல்ல, सिर्फ इच्छा को ही नहीं, அத மாதிரி நான் வாழணும்னு செய்ய உண்டாக்குறாரு. ऐसा हम जीना है करके वो प्रभाव हमारे ऊपर डाल रहे हैं. ஒட்டு மொத்தமா என்ன ஆகுதுன்னா, फिर हम कैसे बन रहे हैं, உங்களை பொம்மை மாதிரி நிக்க வச்சு எல்லாம் வேலை செய்யறாரு அவர். हम एक गुड़िया के जैसे खड़ा करके पूरा काम वो कर ले रहे हैं. ரட்சிக்கப்பட்டது என்ன செஞ்சா பண்ணி, उद्धार पाने के लिए आपने कुछ किया है. இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்துக்கிறீங்க, என்ன பண்ணி எல்லா கர்த்தர் செஞ்சுக்கிறாரு. अभी अब हम इस स्थान पर हम आए हैं, उसके लिए हमने क्या किया, सब कुछ प्रभु ने किया है. நான் விசுவாசிக்கிறேன் இவ்வளவு தூரம் நான் ஒரு ஊழியக்காரன் ஆயிருக்கேன்னா எல்லாமே தேவன் செயல். मैं अभी एक सेवक के जैसा खड़ा हूं, ये सब प्रभु का சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்ய உங்களில் உண்டாக்குறாராம். वो अपनी इच्छा के अनुसार हमें बनाते हैं. ஆமென். आमीन. அப்ப இந்த மாதிரி ஆக்குறாரு உங்களை. वो हमको ऐसा बना ले रहे हैं. கவனிங்க, आप ध्यान दीजिए. பாருங்க ஒரு வசனத்தை வாசி. अभी और சங்கீதம் 120 வாசிச்சல, சங்கீதம் 126 சங்கீதம் 126 6 भजन संगीता में 126 சங்கீதம் 126 126 6 पढ़ेंगे.
அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். வாசிங்க. चाहे बोने वाला बीज लेकर रोता हुआ चला जाए, परंतु वह फिर पुलियों लिए जय जयकार करता हुआ निश्चय लौट आएगा. பாருங்க இங்க என்ன சொல்றது கடவுளுடைய வார்த்தை. क्या बोल रहे हैं கர்த்தர் இந்த காலை வேளையில ये सुबह के समय में இந்த வார்த்தையை அள்ளி தூறாரு உங்க மேல. ये वचन को आपके ऊपर डाल रहे हैं. அப்பதான் இதே மாதிரி ஆவீங்க நீங்க. तभी आप भी ये वचन உங்களை எப்படி ஆக்குறாரு? आपको कैसे बना रहे हैं? அள்ளி இந்த வார்த்தையை தூறாராம். जैसे बीज बोने के लिए डालते हैं, वैसे ये वचन को डाल रहे हैं हमारे ऊपर. இப்போ நான் உங்க மேல यहाँ पर मैं ஒரு பவுடர் வச்சிருக்கேன் வச்சுங்களேன். एक पाउडर को लेके தூக்கி மேல போட்டா என்ன ஆயிடுங்க? எல்லாம் பவுடர் எல்லாம் மூஞ்சில பவுடர் ஆயிடும். आपके ऊपर डालने से आपके मुंह पर पाउडर हो जाएगा. அந்த மாதிரி தேவன் उसी तरह வார்த்தையை தூறாரு உங்க மேல. परमेश्वर ये वचन को लेकर हमारे ऊपर डाल रहे हैं. பாருங்க நல்ல மீனை பிடிக்கிறதுக்கு, अच्छा मछली पकड़ने நல்ல के மீனை लिए, பிடிக்கிறதுக்கு अच्छा मछली पकड़ने के என்ன लिए பண்றாங்க? क्या कर रहे हैं? தூண்டில்ல एक जाल புழு வைக்கிறாங்க. புழு उसमें एक புழு वो कीड़ा लेके कीड़ा को अंदर डालते हैं. தூண்டில் போடு. மீன் நல்ல மீனை பிடிக்கிறாங்க. अच्छा मछली पकड़ने के சின்ன लिए தூண்டில போடுறாங்க. वो वहां जाके वो कीड़ा के साथ वो नदी में डालते हैं. அது புழுவை பார்த்து லடக்குன்னு வருது. कीड़ा को खाने के लिए நல்ல மீன் மாட்டுது. मछली सब आता है तो अच्छा मछली पकड़ लेते हैं. கர்த்தர் என்ன பண்றாரு? उसी तरह परमेश्वर இந்த வார்த்தையை ஒரு புழுவை போல போடுறாரு. उसी तरह ये वचन को एक फूल के जैसे कीड़ा के जैसे डाल रहे हैं. ஆனா நீங்க நல்ல மீனா மாறுறீங்க. हम अच्छे मछली जैसा बन जाते हैं. ஆமென். பாருங்க இது ஏன் இப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றேன்னா मैं क्यों ऐसा बोल रहा हूं? ஏன்னா தேவனுடைய செயல் இதெல்லாம். ये सब प्रभु का किया हुआ है. ये எப்படி ஒரு நல்ல மீன் வேணும்னா अगर अच्छा मछली चाहिए तो ஒரு புழு வைக்கறாங்களோ कीड़ा को नदी में डालने से நீங்க நல்ல ஆள ஆவறதுக்கு हम अच्छा தேவன் இந்த வார்த்தை என்கிற இந்த தீனியை கொண்டு மேல வைக்கிறாரு. ये वचन के रूप में हमको खाना खिला रहे हैं. जैसा அத சாப்பிடுறதுக்கு வரீங்க நீங்க. खाने के लिए हम लोग जब आते हैं நல்ல ஒரு ஆளாயிரீங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குது. हमें अच्छा रिजल्ट मिलेगा. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். अच्छा रिजल्ट मिलेगा. ஆமென். आमेन. அது சும்மா இல்ல பாருங்க. ஏன்னா தேவன் அவ்வளவு காரியங்களை செய்றாருங்க. प्रभु इतना काम कर रहे हैं. அது சபைக்கு வருது லேஸ் நினைக்காதீங்க. ये कलिश में आना बहुत ही கடைசியாக ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா தேவன் அப்படியே உங்களை மாத்தின வராரு. प्रभु हमको बनाते आ रहे हैं. ஆமா எப்படி அவர் இந்த வசனத்தின்படியே இந்த வார்த்தையின்படி உங்களை மேட்ச் ஆக்குறாரு. वचन के अनुसार ही हमको बनाते आ रहे हैं. ரோமர் 8ஆம் அதிகாரம். रोमियो में 8 में இங்க பாருங்க ரொம்ப அருமையா இருக்குது பாருங்க. रोमियो 8 में இன்னும் ரெண்டு வசனம் வாசிக்க போறோம். यहाँ पर 2 वचन पढ़ेंगे. ரோமர் 8ஆம் அதிகாரம் रोमियो 8 में 29-30 29 और 30 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெயரானவராய் இருக்கிற போட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மையமைப்படுத்தியும் இருக்கிறார். வாசிங்க சிஸ்டர் 29-30 पढ़ेंगे. क्योंकि जिन्हें उसने पहले से जान लिया है उन्हें पहले से ठहराया भी है कि उसके पुत्र के स्वरूप में हो ताकि वह बहुत भाइयों में पहलौटा ठहरे. फिर जिन्हें उसने पहले से ठहराया उन्हें बुलाया भी, और जिन्हें बुलाया उन्हें धर्मी भी ठहराया, और जिन्हें धर्मी ठहराया उन्हें महिमा भी दी है. आमीन. நீங்க இத வாசிட்ட உடனே இப்ப என்ன நினைப்பீங்க? ஏற்கனவே நிறைய வாசிச்சிருக்காரு இது. ये तो बहुत बार पहले पढ़ लिया करके सोचेंगे आप. இன்னைக்கு என்னதான் சொல்ல போறாரு? अभी क्या बोलने वाले हैं करके आप सोचेंगे. இன்னைக்கு வேற காரியம் சொல்ல போறாரு. अभी लेकिन मैं आज दूसरा विषय बताने वाला हूं. இங்க தான் நம்ம மிஸ் பண்றோம். यहीं पर हम मिस कर लेते हैं. சொல்றாரு என்ன சொல்றாரு? நான் ஏற்கனவே சொன்னேன். मैंने बोला था பிதாவுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் இயேசுவுடைய வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. पिता का जो भी वचन था वो यीशु मसीह के जीवन में पूरा हुआ. நிறைவேறுச்சு. उनके जीवन में पूरा. அதான் இங்க சொல்றாரு. यहां पर बता रहे हैं தம்முடைய குமாரன் अनेक சகோதரருக்குள்ள முதல் பேரானவங்க பொருட்டு அப்படின்றாரு. बहुत भाइयों में पहलौठा था उनका पुत्र. தேவன் எவர்களை முன்குறித்தாரோ जिन्हें पहले ठहराए அவளை தமது அவருடைய தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். वो अपने बेटे के स्वरूप में रहना है करके उनको पहले बुलाया. என்ன சொல்றீங்க? इसमें क्या बोल रहे हैं? எப்படி இயேசுவுடைய வாழ்க்கையில பிதாவுடைய சித்தம்
பிதாவுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறிச்சோ, जैसे यीशु मसीह के जीवन में पिता का वचन पूरा हुआ, அவர் முதற் பேரானவர், वो पहलौठा है, அவர் வந்து முதல் சாம்பிள், அவரு वो तो एक नमूने के जैसे हैं, அவர் முதற் பலனானவர். वो पहलौठा है। அவர் வாழ்க்கையில उनके जीवन में எல்லா வாக்குத்தத்தத்தையும் सारे वचन को இதெல்லாம் அப்படி மேட்ச் பண்ணாருன்னா, जिस तरह वो मैच किए, உங்க வாழ்க்கையில இதை மேட்ச் பண்ணுவாரு. हमारे जीवन में भी ये पूरा मैच करेंगे। ஆமென். உங்க வாழ்க்கையில இதை மேட்ச் பண்ணுவாரு. हमारे जीवन में भी ऐसा करेंगे। ஏன்னா அவர் முதற் பலனானவர். वो तो पहलौठा है, அவருக்கு மேட்ச் பண்ணாருன்னா जब उनको मैच कर दिए உங்களுக்கு இதை மேட்ச் பண்ணுவாரு. तब हमारे जीवन में भी ये அதான் पूरा இங்க मैच சொல்றாரு. होगा। यही बता रहे हैं। திருப்பி வாசிக்கிறேன், இப்ப புரியும் பாருங்க. अभी தம்முடைய पढ़िए आप। குமாரன் அநேக சகோதரருக்குள் முதற் பேராகும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, நீங்க தான் அவரை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். अब फिर से पढ़ेंगे, क्योंकि जिन्हें उसने पहले से जान लिया उन्हें पहले से ठहराया भी है कि उसके पुत्र के स्वरूप में हो, ताकि वह सब बहुत भाइयों के पहलौठा ठहरे। எப்படி இயேசுவுடைய வாழ்க்கையில எப்படி பிதாவுடைய சித்தம், நோக்கம், திட்டம், தீர்மானம், தரிசனம், அவருடைய வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில அப்படியே ஃபுல்லா நிறைவேறிச்சோ, इस तरह यीशु मसीह के जीवन में पिता का दर्शन, पिता का मकसद, पिता का योजना पूरा पूरा हुआ। இது அத்தனையும் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் उसी तरह இந்த வார்த்தையின் மூலமாக. उसी तरह ये वचन के अनुसार हमारे जीवन में भी पूरा होगा। அவர் எப்படி மேட்ச் பண்ணாரோ இந்த வசனத்துல, जैसे यीशु मसीह को अपने अपने साथ मैच किए, இந்த வார்த்தையை உங்களை மேட்ச் பண்ணும். ये वचन भी हमारे साथ मैच होगा। ஆமென். ஆமென்। அதான் இங்க சொல்றாரு. எத்தனை பேர் பாரு புரியுதா என்னன்னு தெரியல, कितने விளங்குதா लोगों என்னன்னு को ये தெரியல. समझ में आया அதை पता கவனிச்சு नहीं। பாருங்க. அடுத்தது பாருங்க, சொல்றாரு எவர்களை முன் குறித்தாரோ அவளை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமானாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவளை மகிமையும் படித்திருக்கிறார். फिर जिन्हें उसने पहले से ठहराया उन्हें बुलाया भी, और जिन्हें बुलाया उन्हें धर्मी भी ठहराया, और जिन्हें धर्मी ठहराया उन्हें महिमा भी दी। பாருங்க, எதுல உங்க செயலுக்கு தான், இதுல इसमें आपका आपके अनुसार कुछ है यहाँ पर? நீங்க எதனா பண்ணணும்னு தான் இதுல. इसमें आप कुछ करने का है क्या? ஹலோ, நீங்க எதனா பண்ணணும்னு தான். आप कुछ काम करना है அப்ப इसमें? நான் எதுவும் பண்ணக்கூடாதா பாஸ்டர்? क्या मैं कुछ नहीं करना? आप ஒண்ணே पूछेंगे। இல்ல, இத நம்பு, இத விசுவாசி. इसमें इसको भरोसा करो और विश्वास करो। உன்னை அவர் மாத்த போறாரு. आपको बदलने वाले हैं प्रभु। உன்னை முன்குறிச்சிட்டாரு, आपको पहले ठहरा உங்களை लिया, அழைச்சிட்டாரு, आपको बुला लिया है, உங்களை நீதிமான் ஆக்கிட்டார் இது आपको வரைக்கும். धर्मी बना लिया है, அதுக்கப்புறம் இப்ப உங்களை மகிமையும் படுத்துகிறார். अभी आपको महिमित भी அப்படின்னா करेंगे। என்ன அர்த்தம்? इसका मतलब இந்த क्या है? வாக்கு தத்தம் அத்தனையும் உங்க வாழ்க்கையில அப்படி நடக்க போகுது. ये वचन पूरा आपके जीवन में पूरा होने वाला है। நீங்க சுகம் எப்பொழுதும் ஆரோக்கியமா இருப்பீங்க, आप हमेशा आरोग्य में रहेंगे, எப்பொழுதும் ஹெல்த் வெல்த்ல நிறைஞ்சிருப்பீங்க, आप हमेशा धन संपत्ति में வெள்ளியும் संपूर्ण பொன்னோட रहेंगे, இருப்பீங்க, நீங்க सोना चांदी के साथ रहेंगे, நல்ல ஆசீர்வாதமா இருப்பீங்க, अच्छे आशीष में रहेंगे, 120 வயசு வரைக்கும் வாழ்வீங்க, 120 साल तक வியாதி இல்லாத இருப்பீங்க. कोई भी व्याधि तुम पर नहीं இத आएगा। டெய்லி சொல்லுங்க. आप ये रोज बोलिए। ஏன்னா அவரை எப்படி மாத்தினாரோ அப்படி உங்களை மாத்திடுவார். जैसे यीशु मसीह को बनाए वैसे हमें भी बनाएंगे இன்னும் परमेश्वर। இதே மாதிரி இன்னும் ஆழமான ஒரு வார்த்தை பார்க்கலாமா? और भी ஒரு गहराई में வசனம் देखेंगे। 1 யோவான் 3:2. 1 योवान 1 में யோவான் 3:2 கடைசியா 1 योवान 3 புதிய ஏற்பாடு 326 பக்கம். பிரியமானவர்களே, ஆ, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். हे प्रियो, अब हम परमेश्वर की संतान हैं और अब तक यह प्रकट नहीं हुआ कि हम क्या कुछ होंगे। इतना जानते हैं कि जब यीशु मसीह प्रकट होगा तो हम भी उसके समान होंगे, क्योंकि हम उसको वैसा ही देखेंगे जैसा वह है। आमीन। இங்க என்ன சொல்றாரு? इसमें क्या बता रहे हैं? இப்போ நம்ம பிள்ளைகளா இருக்கிறோமா? अभी तो हम संतान हैं, ஆனா அவர் வரும்பொழுது लेकिन जब वो आएंगे அவருக்கு ஒப்பாயிருப்போம். हम उनके जैसे बन जाएंगे। எப்படின்னா, कैसे? அவர் எப்படி பிதாவினுடைய எல்லா காரியத்தையும் அவருடைய வாக்குத்தத்தம்லாம் எப்படி நிறைவேறிச்சோ, जैसे उनके जीवन இயேசுக்கு यीशु मसीह को पिता का जो योजना இவர் पूरा அதே हुआ, தான் சொல்றாரு. அங்க பவுல் சொல்ற மாதிரி இவரும் சொல்றாரு. जैसे पौल बताए वैसे यहाँ पर भी बता रहे हैं। வெறும் இயேசுக்கு மட்டும் எல்லாம் நடந்தது இல்ல. सिर्फ यीशु मसीह के जीवन में இயேசுக்கு நீங்க சகோதரர்கள், यीशु मसीह के भाई हैं हम लोग। அவர் வந்து மூத்த குமாரன், वो तो पहलौठा है, நீங்க இளைய குமாரர்கள். हम लोग उनके बाद भाई हैं। அவருக்கு என்னென்ன செஞ்சு முடிச்சாரோ, जैसे उनको पूरा किया, परमेश्वर ने पूरा किया வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சோ, उनके ऊपर पूरा वचन அவருக்கு ஒப்பாகவே நாம இருப்போம். वैसे ही उनके समान ही हम हमें भी पूरा करेंगे। அப்படின்னா அவருக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. उनका और हमारा कोई अंतर नहीं रहेगा। விளங்குதா இல்லைங்களா? आपको समझ में आया? அவர்கிட்ட வந்தாங்க, यीशु मसीह के पास आए, 5 அப்பம் 2 மீன் தான் இருந்துச்சு. 5 रोटी और
थोड़ा सा मछली था, 5 அப்போ 2 மீன் தான் இருந்தது. 2 मछली था. என்ன பண்ணாரு? क्या किए थे वो? அத்தனை பேரையும் போஷித்தார். सभी लोगों को उन्होंने அத்தனை பேரையும் போஷித்தார். उतने लोगों को परोसा उन्होंने. 5 அப்போ 2 மீன் தான் இருந்துச்சு. सिर्फ 5 रोटी और அத்தனை 2 பேரையும் मछली போஷித்தார். रखे बहुत लोगों को நான் परोसा. சொல்றேன் நீங்களும் அப்படிப்பட்ட மனுஷனா இருப்பீங்க. आप भी ऐसे ही बन जाएंगे. என்ன சொல்ல வரேன்னா क्या बोलने वाला? அப்படி வந்து இந்த உலகத்துல அந்த விதத்துல நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. आप इस संसार में वैसे ही आप जीने लगेंगे. அத்தனை பேருக்கு நீங்க கொடுக்குறவங்களா இருப்பீங்க. आप उतने लोगों को देने जैसा बनेंगे. ஹலோ, आमीन. திராட்சை ரசம் இல்லைன்னு போச்சு. दाक रस कम हो गया था. அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு திராட்சை ரசத்தை கற்றுக் கொடுத்தார். वहाँ पर घर के लोगों को सब लोगों को दाक रस मिला. நீ அந்த அளவுக்கு உங்களை ஆக்குவார்ன்றது ஆழமா நமக்கு, ஏன்னா அவருடைய சாயலுக்கு ஒப்பா ஆக்குவார். क्योंकि यीशु मसीह के स्वरूप में हमें बनाया है. அவர் இருக்கிற வண்ணமா உங்களை இருக்க வைப்பாரு. जैसे वो थे वैसे हमें भी बनाएंगे. வேற ஒரு இயேசு இல்ல, सिर्फ एक ऐसी नहीं. இன்னைக்கு எல்லாரும் இயேசுக்களா இங்க கத்தர் வச்சிருக்கிறார். वो सिर्फ एक यीशु मसीह नहीं, हम लोगों को भी यीशु मसीह के रूप में இயேசுடைய बनाया है. சீடர்கள், हम यीशु मसीह के चेले हैं. அவர் எப்படி எல்லாத்தையும் பாத்துக்கினார் இந்த உலகத்துல, जैसे उन्होंने सभी को देखा நீங்க था, எல்லாத்தையும் இந்த உலகத்தை பாத்துப்பீங்க. हम लोग भी संसार के लोगों को देखेंगे. ஒரே ஒரு இதுவே இல்ல பாரு யாருக்குமே. आप में कोई उत्सुकता नहीं है. இயேசுவே आमीन. எல்லாரும் அடிச்சிங்க ஆண்டவரே, सब लोगों को उधार दीजिए. என்னத்த பண்றது? நீங்க இருந்து இப்போ ஒண்ணே இல்லை, நீங்க ஒரு 10 பேருக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா आप 10 लोगों को अगर दान दिए तो என்ன பண்ணுவோம்? क्या ஐயா बोले? ஐயா 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 நல்ல ஐயா 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 வந்தாருங்க, என்னடா பண்ணாருங்க बोलेंगे, ஐயா साफ வந்து साफ बोलेंगे. எத்தனை ஐயா கோயா போடுவாங்க தெரியுமா? कितने साफ साफ करके बोलेंगे 10 लोगों को देने से. உங்க வீட்டில் ஒரு 10 உங்க வீட்டில் ஒரு 10 நாளைக்கு சாப்பாடு போட்டு பாருங்க अगर எல்லாருக்கும். 10 दिन लोगों को आप खाना खिलाने से ஊரே பரவிடும் அங்கெல்லாம். वो पूरे नगर में इसका बात चल जाएगा. அப்படிதாங்க உங்களை அவரை மாதிரி ஆக்குவாருன்றாரு. हमें भी यीशु मसीह के जैसे बनाएंगे. என்ன நீங்க இதெல்லாம் என்ன பண்ணோம்? அவர் தயவுனால அவருடைய இரக்கத்தினால அவர் இதை உங்களை ஆக்க போறார். இந்த மாதிரி हमें बनाएंगे. இதுல நீங்க ஒண்ணே பண்ண வேணாம், हमें அவரை நம்புங்க போதும். हमें कुछ काम नहीं करना है, हमें இது सिर्फ இந்த भरोसा करना இந்த है. வசனம் இந்த மாதிரி வசனம் மேட்ச் ஆக்குவார். इस वचन के साथ हमें मैच करेंगे. இந்த பைபிள் உங்க வாழ்க்கையில மேட்ச் ஆகும். ये पवित्र शास्त्र हमारे இதுதான் जीवन में இதுதான் मैच இதுக்கு होगा. தான் கிறிஸ்தவ வாழ்க்கையே, இதுக்கு தான் मसीह இயேசு உங்களை जीवन ரட்சித்தார். है, इसलिए हम उद्धार पाए हैं. இந்த பைபிள் ये पवित्र शास्त्र உங்க வாழ்க்கையில हमारे जीवन में மேட்ச் ஆகுறது தான் मैच கொடுத்துக்கிறாரு. होने के लिए दिया गया है. ஆமென். आमीन. சும்மா இருக்கிறது கிடையாது. ऐसे बैठ के रहना नहीं. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, मैंने पहले बता दिया था. கார் எதுக்காக வாங்கி வச்சிருக்கீங்க? कार किसके लिए है? ஐயா காரே வாங்கலையா? ஓ வாங்குவீங்கயா? आप तो खरीदेंगे कार. கார் வாங்குவீங்க, எல்லாம் வாங்குவீங்க. कार खरीदेंगे, सब कुछ खरीदेंगे आप. ஆமென். आमीन. கார் எதுக்காக வாங்கி வச்சிருக்கீங்க? कार किस लिए खरीद के வீடு रखा எதுக்காக है? கட்டினீங்க? घर किस लिए बनाया है? அனுபவிக்கிறதுக்கு. उसको अनुभव करने. பைபிள் எதுக்குங்க? पवित्र शास्त्र किस लिए है? பைபிள் எதுக்குங்க? किस लिए बाइबल है? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கையில எடுத்துங்க, கையில எடுத்துங்க எல்லாம். हाथ में கையில निकाल எடுத்துங்க, के பைபிள் बोलिए, எடுத்துங்க. बाइबल किस लिए? பைபிள் எதுக்குங்க? किस लिए बाइबल? அனுபவிக்கிறதுக்கு. इसको अनुभव करने के लिए है. அனுபவிக்கிறதுக்கு. आप बोलिए, अनुभव करने के लिए. சொல்லுங்க, இது டெய்லி வீட்ல போய் சொல்லுங்க. आप रोज இது என்ன அனுபவிக்கிறதுக்கு. आप रोज घर में நான் जाके बोलिए, हाथ அனுபவிக்கிறதுக்கு. में निकाल के बोलिए. இதுல இருக்கிறதெல்லாம் அனுபவிக்க போறேன். इसमें जो कुछ भी है मैं अनुभव இதுல இருக்கிறதெல்லாம் அனுபவிக்க போறேன். इसमें जो है मैं सब அனுபவி ராஜா, அனுபவி. मैं अनुभव करूंगा. பைபிள் அனுபவி ராஜா. मैं बाइबल का अनुभव करूंगा. சொல்லிட்டீங்களா आप இல்லையா? बोलिए. ஆமென். आमीन. ஜெபம் பண்ணுவோம். आप प्रार्थना करेंगे. ஷகரா பாக்கா தோரானா மாக்கா. ஹalleluya ராபாக்கா லாமா ஷகலா பாக்கா ரீகாலா பாக்கா தோராலா பாக்கா. நான் விளையாட்டெல்லாம் பேசினேன் இல்லைங்க. मैं खेल के लिए नहीं बोल रहा हूँ. ஆண்டவருடைய அபிஷேகம் என் மேல இருக்குது. அபிஷேகத்தோட தான் பேசுறேன் நான். அபிஷேகம் சொல்லுங்க, அபிஷேகத்தோட பேசினேன். मैं उनके अभिषेक से बोल रहा हूँ. मैं தேவனுடைய அபிஷேகம் உன் மேல இறங்கி கொண்டிருக்குது. प्रभु की अभिषेक ஆசீர்வாதத்தின் அபிஷேகம், उनका आशीर्वाद ஐஸ்வர்யத்தின் आपके ऊपर அபிஷேகம், है. धन செழிப்பின் संपत्ति का அபிஷேகம், आशीष आपके ऊपर है. சுகத்தின் அபிஷேகம், समृद्धि का आशीष, ஆரோக்கியத்தின் அபிஷேகம், आरोग्य का आशीष, சமாதானத்தின் அபிஷேகம், शांति का अभिषेक, குடும்ப आपके ऊपर है. அபிஷேகம், परिवार में வருமானத்தின் அபிஷேகம், आमदनी का ஓ अभिषेक, எல்லாவித நன்மையின் அபிஷேகம் सारे भलाई का உங்க अभिषेक வாழ்க்கையில செயல்படுகிறது. आपके जीवन में पूरा हो. சொல்லுங்க, ஆரோக்கியத்தின் அபிஷேகம். आरोग्य का சொல்லுங்க, வாய் अभिषेक, திறந்து, ஆரோக்கியத்தின் आप அபிஷேகம் बोलिए, आरोग्य का என்ன अभिषेक நிரப்புகிறது. मुझे भर रहा है. சுகத்தின் அபிஷேகம் चंगाई का என்ன अभिषेक நிரப்புகிறது. मुझे भर रहा है. சமாதானத்தின் அபிஷேகம் शांति का अभिषेक என்ன நிரப்புகிறது. मुझे भर रहा है. ஐஸ்வர்யத்தின் அபிஷேகம் धन संपत्ति का என்ன अभिषेक நிரப்புகிறது. मुझे भर रहा है. செழிப்பின் அபிஷேகம் समृद्धि का என்னை अभिषेक நிரப்புகிறது. मुझे भर रहा இந்த है. வேத வசனம் ये पवित्र என் शास्त्र வாழ்க்கையில मेरे जीवन தேவன் மேட்ச் பண்றார். मुझे मैच कर रहे हैं. ஹalleluya. கரங்களை தட்டி மையம் போட்டு आप बोलिए.
கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாயில हाथ उठाकर उनको धन्यवाद கர்த்தருடைய दीजिए வார்த்தைக்காக, उनके वचन के பரத்திலிருந்து लिए வந்த धन्यवाद வார்த்தைக்காக, उनके वचन के लिए மன்னாவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. उनके वचन के लिए धन्यवाद कीजिए आप மறுபடியும் இதை கேளுங்க. बार-बार आप सुनिए इसको ஓ ஹalleluya 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 ஹalleluya. அன்பின் பிதாவே, நல்ல வேளைக்கு ஆமை துதிக்கிறோம். प्रेमी परमेश्वर கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால சமூகத்தில் வருகிறோம். आपके समूह में आए हैं पिता ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக ये நன்றி. सब सुबह के समय இந்த வார்த்தைகள் மூலமா எங்களோட பேசுனீங்க. ये वचन के द्वारा हमसे அதற்காக बात நன்றி. की, उसके लिए धन्यवाद எங்கள் மேல ஆவி ஆசீர்வாதத்தை ஊற்றுவி. आप हमारे ऊपर आत्मा से उंडेलेंगे हमें கொடுக்கிறவர் இல்ல ஆண்டவரே, हम देने நீர் ஊற்றுகிறவர். आप सिर्फ देना नहीं, आप हमारे ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறவர், हमें आशीष उंडेलेंगे, ஆவியை ஊற்றுகிறவர், अपनी आत्मा को उंडेलेंगे पिता। சுகத்தை ஊற்றுகிறவர், हमारे ऊपर चंगाई को उंडेलेंगे, ஆரோக்கியத்தை ஊற்றுகிறவர், सारे आरोग्य को हमारे ऊपर ஓ उंडेलेंगे, அப்படி அபிஷேகத்தை ஊற்றுகிறவர் आपके ஆண்டவரே. अभिषेक को आप हमारे ऊपर அதற்காக उंडेलेंगे, நன்றி ஆண்டவரே. उसके लिए धन्यवाद पिता। ஜனங்களுடைய வாழ்க்கையில जनों के இந்த வார்த்தைகள் மேட்ச் அவுட் ஆண்டவரே. जनों के जीवन में आपके वचन நீங்க அவளை மேட்ச் பண்ணுங்க ஆண்டவரே. आप मैच करिए पिता। விருப்பத்தையும் செய்கையும் நீர் உண்டாக்குறீர். आप अपनी योजना के अनुसार हमें अपने साथ मैच करिए, வாஞ்சையை உண்டாக்குகிறீர். हमारे अंदर से நீர் அவளை மாற்றுகிறீர், हमें इच्छुक बना रहे हैं, அவளை உருவாக்குகிறீர். हमें आप बना रहे हैं पिता। உம்மை போலவே அவளை மாற்றுகிறீர். आपके जैसे हमें बना रहे हैं, அதற்காக நன்றி. उसके लिए धन्यवाद। இயேசுக்குள்ளாக यीशु मसीह के எப்படி வசனங்களா நிறைவேறுச்சோ, जैसे यीशु मसीह के बीच में आपका वचन உம்முடைய पूरा हुआ, பிள்ளைகளுக்குள்ள இந்த வசனங்கள் நிறைவேறுவதற்காக நன்றி. हमारे जीवन में भी आपका वचन पूरा हुआ, உம்மை துதிக்கிறோம், आपकी स्तुति कर உம்மை रहे हैं, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. हमें आपकी இந்த புது உடன்படிக்கையில ये जो नया वाचा में இவையெல்லாம் கொடுத்திருப்பதற்காக நன்றி. आपने हमारे लिए पूरा இந்த दिया है, சிலுவையின் உடன்படிக்கைக்காக நன்றி. आपके क्रूस के साथ जो वाचा இந்த बांधा ஜீவனின் गया है, உடன்படிக்கைக்காக आपके நன்றி. जीवन के साथ जो वाचा बांधा இந்த गया है, கல்வாரி உடன்படிக்கைக்காக நன்றி. क्रूस के वाचा के लिए, இந்த ரத்தத்தின் உடன்படிக்கைக்காக आपके நன்றி. लहू के वाचा के लिए நன்றி ஆண்டவரே. धन्यवाद प्रभु। எல்லார் மேலயும் இப்படி பிரசன்னம் விளங்கட்டும், सभी के ऊपर आपकी இப்படி வல்லமை उपस्थिति விளங்கட்டும், हो प्रभु, आपकी सामर्थ्य இப்படி हो அபிஷேகம் விளங்கட்டும், आपके இப்படி अभिषेक, ஆவியானவருடைய கிரிகள் வெளிப்படட்டும், आपके आत्मिक அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். चमत्कार हो पाए प्रभु, ஸ்தோத்திரம். எல்லா வியாதிகள் மறையட்டும், सारे रोग निकल जाए, குடும்ப பாரங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. सारे परिवार का எல்லா சத்துருடைய ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிற இயேசுவின் நாமத்தில் सारे शैतान की क्रियाओं को मैं धूल चूर चूर कर रहा हूँ, ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க सभी को आप सुरक्षित இயேசுவின் रखिए प्रभु, நாமத்தினாலே. यीशु के नाम से ஆமென். आमेन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக.